லவ்வர்ஸா நாங்க ஒரு கான்சர்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் கேபரையோட கான்சர்ட். காலேஜ் படிக்கும்போது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இப்போ என்னோட ஒய்ஃப், அவளுக்கு நான் ஒரு பாட்டு எழுதினேன். மனிதன் குணம் பாதி உடை மீதி வாழ்க்கை 1000 கோடி. கேபர் பாட்டு வந்து உண்மையா அவர் சொல்ற மாதிரி யார் வேணா பாடலாம், அது அவ்வளோ ஃபீல் பண்ணின்ற உணர்வு வரும். அது பிடிக்கும் பாட்டு மட்டும் ஐயோ வேணாம். We got Keber talking to சாமி கண்ணு about love and lust before GTA 6. இல்ல நீங்க தாலி எடுத்து தான் ஒரு கல்யாணமே கொண்டு வர. எல்லாருமே ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, கல்ச்சரல் ஐடென்டிட்டி இல்ல. அந்த இடத்துல தான் போய் சினிமா வைக்கிறேன். என் வாழ்விலோ நான் வந்து இந்த பாட்டெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஒய்ஃப் சொல்றா, நிலா வந்து எனக்கு கொடுத்த ஒரு புக் இருக்கு, இந்த புக்கு நடுவுல வந்து ஒரு பிறங்கி பழம் வச்சிருக்காங்க. அப்படியே ஒரு 4-5 கார்டு கத்துக்கிட்டேன். அந்த 4-5 கார்டு வச்சு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதான் இந்த கேரியரே. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து சாமி கண்ணு பாட்காஸ்ட் நம்ம கூட வந்து கேபர் ஐயா இருக்காரு. கேபர் ஐயா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாங் ரைட்டர், ஒரு மியூசிஷியன், இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், அப்புறம் வந்து ஒரு பெரிய ரீல்ஸ் எந்தூசியாஸ்ட். ஆமா, அவரோட நேம் டேக் ஆட் பண்ணீங்க, ஆஸ்பைரிங் கண்டென்ட் கிரியேட்டர். ஐயா பயோல அப்டேட் பண்ணிருங்க. எஸ், கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷனுக்கு வந்து ஐயா வந்திருக்காரு. நிறைய டாபிக்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணலாம். இந்த பாட்காஸ்ட் கேட்டு நிறைய பேருக்கு கேபர் தெரிஞ்சிருக்கலாம், கேபர் தெரியாம இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் கேபர் ஐயா யாரு, அவரோட ஐடியாஸ் என்னன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ ஆரம்பிக்கலாம் guys. ஃபர்ஸ்ட் வந்து சைல்ட்ஹுட் லவ் பத்தி ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் சும்மா மேபி வந்து பேசலாம். கேபர் ஐயாவோட வியூஸ் என்ன, ஐயாவோட கதை சைல்ட்ஹுட் லவ் பத்தி ஏதாவது கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. யாராவது முன் வரீங்களா உங்களோட சைல்ட்ஹுட் கதையை ஏதாவது சொல்றது? ஐயா நீங்களே வந்து சொல்லுங்க. அதாவது சின்ன வயசுல ஸ்கூல், முதல் காதல், ஃபர்ஸ்ட் லவ். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு, நானும் வந்து ஒரே ஏஜ். நாங்க 2 பேரும் வந்து வீடை சுத்தி ஓடிட்டு இருப்போம். அப்புறம் அதுதான் நாங்க அப்ப பேசிப்போம், நம்ம பெருசா அனுப்பணும், கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட வந்து நாங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல சந்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. அப்போ அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. பட் 4 வயசு இருக்கும் அப்போ வந்து அப்ப சும்மா அதான் படம் ஏதாவது டிவில எதாவது பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சும்மா நாங்க பேசிட்டு இருக்கோம், பெருசா நான் தான் கல்யாணம் பண்ணேன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்ப நிஜமாலுமே நான் வந்து ஏதோ ஃபீல் பண்ணேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. 3 வயசு 4 வயசு 3-4 வயசு. எல்லா லிரிக்கல் வீடியோக்கும் அவங்க எதுக்கு நீங்க மீட் பண்றாங்க? தலையில எப்படிங்க மீட் பண்ணுவாங்க? அது எப்படி நீங்க பண்ணலாம்? தண்ணீர் எல்லாம் போட்டா ஆஸ்பைரிங் கண்டென்ட் கிரியேட்டர் விட்டு போயிருக்கீங்க. ரீல்ஸ் விரும்பி அவரை நீங்க மிஸ் பண்ணீங்க. இருந்தாலும் பாத்தி வயசுல எல்லாம் பெரியவரு எங்க சித்தப்பா செட்டர் அவரு எஃபர்ட் போட்டு இப்போ வந்து வித்தியாசமா மருண் அவரோட கதையை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றா. மருண் நம்ம டைம் ஃபர்ஸ்ட் வராரு. நீங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னா மருண் ஐயா இருக்காரு. மருண் ஐயா வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர். அப்புறம் நான் கூட பிரதோஷ் வந்து இருக்காரு, கூட பரணியும் இருக்காரு. பரணி அண்ட் வாத்தி 2 பேரும் எல்லாருமே நம்ம மட்டி தான். மருண் உங்களோட சைல்ட்ஹுட் ஸ்டோரி ஒன்று எடுத்து விடுங்க. அதாவது அதான் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது பாய்ஸ் கேர்ள்ஸ் மாற்றி உட்கார வைப்பானுங்க, பேசினே இருக்கான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி உட்காரும் போது பக்கத்தில் ஒரு பொண்ணு, நான் அப்பப்போ பேசுவோம். இந்த டீச்சர்ஸ் நடத்திருக்கும் போது ஷூவை கழட்டிட்டு சாக்ஸ்லேயே காலிலே விளாடுறது, லெக் ஃபைட் அந்த மாதிரி அந்த மாதிரி நினைவு இருக்கு. அப்படி ஒரு பொண்ணு இருந்தா. அதுக்கப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோடனே அவ வேற எங்கேயோ போயிட்டா, அப்ராட் போயிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை ஃபேமிலியோட எங்கேயோ போயிட்டாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அவள் பேர் ரொம்ப காமனான நேம். அதுக்கப்புறம் நான் தேடினேன்,
அது கண்டுபிடிக்க முடியல. பிரியா ஸ்வீட்டி. அதுக்கப்புறம் நான் இரு நேற்று ஒரு ரீல் பார்த்தேன். எவனோ ஒருத்தன் ஃபாரின்ல போட்டிருந்தான், இந்த மாதிரி என்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் இவங்க அப்படின்னு ஒரு பழைய ஃபோட்டோ போட்டு, இவங்க எங்க இருந்தாலும் எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க அந்த மாதிரி. அப்ப யோசிச்சேன் பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு பாப்பாங்க பதிவிறக்கம் பண்ணியா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மருனோட மருண் இவருதான் சாக்ஸ் காலோட வரசன மருண். திரும்பவும் சந்திக்கலாம். பக்கத்துல பிரதோஷ் ஸ்ட்ரைட்டா வாலண்டரி 22 வயசுக்கு. அதான் டியூஷன் லவ் மாதிரி எனக்கு ஒன்று இருந்துச்சு. டியூஷன் ஸ்கூல் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஆனால் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அதனால் பேச விடல. மெசேஜில் தான் பேசுவேன், அதெல்லாம் பேச விடல. ஸ்கூலில் பேசுகிற அளவுக்கு தைரியம் இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து காதலிச்சேன். இந்த ஸ்டாக்கிஷாக இல்லை, இந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் போய் பார்த்து தூரத்துலேருந்தே பார்க்குறது, தூரத்துலேருந்தே பேசுறதுன்னு இந்த ஜென்ரேஷன் கிட் மாதிரியே நடந்துக்கல. ஏதோ பழைய காலத்து காதல் மாதிரி காதலிச்சிட்டேன். அது வந்து அவர் முடிஞ்சு போச்சு ஜாலியாக. எங்கள் லவ்வர்ஸ்க்கு ஒரு ஃபேவரட் சாங் இருந்துச்சு, அது வந்து கேபர் ஐயா போட்டது தான். அது வந்து கேபர் ஐயா வந்துட்டார். லவ்வர்ஸாக நாங்கள் ஒரு கான்சர்ட் அட்டன் பண்ணியிருக்கோம், அதுவும் கேபர் ஐயாவோட கான்சர்ட். அந்த மீம் டெம்ப்ளேட் வரும்ல, டிவி பார்க்கும்போது 2 பேர் கையை பிடிச்சிட்டு லாஸ்ட் இயர் அந்த ஆகஸ்ட் மேடையில் நடந்தது. எங்களுக்கு பிடிச்ச கேபர் ஐயா பாட்டு எல்லாமே பிடிக்கும். அப்படி இல்லை, அப்பையில எந்த அப்பத்துல இருந்து கேட்கவே அழகா இருக்கு. கேபர் ஐயா பாட்டு பிடிக்கும். எனக்கு நெருக்கத்தை காட்டிலும் நெருங்கிட பிடிக்குமே, பரவாயில்லையா. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அன்பே நலமா வந்து 2 கண்டம் நம்மை பிரிக்குதடி, ஆழக்கடலும் சிரிக்குதடி. சின்ன பையனா இருக்கும்போது இந்த காதலியோட சின்ன பையனா இருக்கும்போது இந்த ராசாத்தி நான் பைத்தியம், உன் மேல நான் நீதாண்டி எனக்கு வைத்தியம், இதெல்லாம் வந்து எங்க லவ்வர்ஸ் சாங்கே இதுதான். ஸோ கேபரையாக்கு தெரியுமான்னு தெரியல, எங்க ஜென் கிட்ஸ் நிறைய பேருக்கு வந்து கேபரையா தான் வந்து ஒரு குட்டி ஒரு மினி எல்லா ஒரு சாங் இதுவா வந்து எங்களுக்கு இருந்திருக்காரு. இப்போ இளையராஜா பாட்டு 2 லவருக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இளையராஜா எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம் நான் சொல்றேன், நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போலாம் வந்து நம்மளுக்கு என்ன உணவுனா நம்மளுக்கு மட்டும் தான் கேபர் தெரியும் அப்படின்ட்டு நம்மளே நினைச்சுப்போம். தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. அப்போ வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிரும்ல, எல்லாருக்கும் தெரியாது இது எங்க 2 பேருக்கான பாட்டா அப்படின்றது. லைக் அவங்க லவ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே தெரிஞ்சது செம பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும்ல, வேற யாருக்கும் தெரியாது. இந்த கேபர் யோசிக்குது, இதனால நம்ம பாட்டு இப்பே ஆள பண்ணல. இந்த கதைகள்லாம் கேட்கறப்ப உங்களுக்கு எப்படியா இருக்கும்? இப்போ நாங்க ஒரு லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்றோம், ஆனா இப்போ அவர் கதை பாத்தீங்கன்னா அவர் லவ் ஸ்டோரிக்கு உங்க பாட்டு வந்து ஒரு லிங்கிங் ஃபேக்டரா இருக்கு. பாட்டு தான் காதலேங்கறாரு, காதலே அதாங்க, கோரே அதுதான். கிரிஞ்சா இருந்தாலும் நான் கேட்பேன், நான் போதுமான்னு கேட்பேன். அவ வந்து பிடிக்குமா அந்த கேபர் சின்ஸ் அந்த டைம்லயும் இந்த டைம்ல லைட்டா அண்டர் ரேட்டடா இருக்கிறதுனால கேபர் பாட்டு வந்து ஃபுல்லா நாங்க ஓன் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் அந்த பாட்டு பிடிக்குதோ அது முழுக்க அவங்களுக்கான பாட்டு. இந்த பாட்டை கேட்குற ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் கண்டிப்பாக கம்மியான காதலர்கள் தானே இருப்பாங்க. ஸோ அது நம்ம பாட்டு நமக்காக கேபர் போட்டிருக்காருன்னு அவ்வளோ ஓன் பண்ண முடியும். ஸோ காதலை வாழ வைக்கிறதே கேபர் தான். பிரேக்கப்லயும் எக்ஸ்ட்ரா அழ வைக்கிறதும் கேபர் தான் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. நீங்க ஒரு லவ் பாட்டு கேட்டு வளர்ந்துருப்பீங்க, ஆனா உங்க லவ் பாட்டு கேட்டு வளர்றாங்க, அது எப்படி இருக்கு? நான் லவ் பாட்டு ஆக்சுவலாக நான் வந்து பாட்டுலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் எதுவும் பெரிய லவ் சாங்ஸ் எல்லாம் இருக்காது. எனக்கு வந்து மேபி நான் ஸ்கூலில் இந்த பாய்ஸ் வந்த டைமில் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பாட்டு நான் அப்போ அந்த டைம் ஸ்கூல் டைமில் வந்து நான் சைக்கிளில் போவேன் ஸ்கூலுக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு பாலம் இருக்கும், சப்வே மாதிரி. சப்வே இல்லை, அது அதில் 2 லெவலில் இருக்கும் பேசிக்காக. இங்கே இந்த ஏரியாவுக்கும் அந்த ஏரியாவுக்கும் ஒரு சின்ன எலிவேஷன் இருக்கும். ஸோ வந்து இப்படி ஸ்டீப்பாக போகும். ஸோ அங்கே வந்து எல்லாரும் அந்த சைக்கிள் அங்கே வந்துட்டு எல்லாரும் ஏன்னு போவோம், ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி. அது அந்த ஸோ அதுக்கு ஒரு ஃபியூ ஹவுசஸ் முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டு வீடு, அதுக்கு ஒரு ஃபியூ ஹவுசஸ் முன்னாடி நான் சைட் இருந்த பொண்ணு வீடு. ஓகே. ஸோ வந்து நான் கரெக்டாக டைம் பண்ணுவேன். அவள் வெளியே வரும்போது அந்த நான் கிராஸ் பண்ணிட்டு போனோம், ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிருக்காப்ல. அப்புறம் சரி அவளோட சேர்ந்து ஓட்டிட்டு போலாம், பயங்கர ஃபாஸ்டா ஓட்டு போயிடுவாங்க. தலைவருக்கே ஒரு போட்டி கொடுத்துருக்காங்கடா.
திணறிட்டு அப்படியே அப்படின்ட்டு அவளை கேட்சப்லாம் பண்ணுறதுக்குள்ள நமக்கு மூச்சு வாங்கிடும். பட் எதுக்கு சொல்லுவாங்க எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் ஸோ அந்த டைம்ல நான் அதெல்லாம் வந்து அப்படி பாடிட்டு பயங்கர சைக்கிள்லாம் ஓடிட்டு அப்புறம் அதில் இன்னொரு பாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாய்ஸ் கரெக்டாக பாய்ஸ்னும் போது நான் 10th or 11th அந்த டைம் காதல் சொன்ன அந்த பாட்டு அந்த பாட்டு அதுதான் வரும். எகிரி குதித்தேன் அதான் காதல் சொன்ன காலமே ஸ்லோ மோஷன்ல சைக்கிள் அவங்க அந்த டைம்ல வேகமா ஓட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க ஸ்லோ மோஷன்ல போல. அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் பாட்டா வந்து காலேஜில் என்ன பண்ணேன், நான் ஆக்சுவலி நிறைய பாட்டு வந்து லவ் சாங்ஸ்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எழுதினேன். மோஸ்ட்டாக நான் வந்து என்ன சொல்கிறது, லவ் சாங்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான். பட் காலேஜ் படிக்கும்போது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இப்போ என்னோட ஒய்ஃப், அவளுக்கு நான் ஒரு பாட்டு எழுதினேன். கோல்ஸ் காலேஜ்ல இருந்து. அதுதான் நான் ஃபஸ்ட்டு சரி நான் உனக்காக ஒரு பாட்டு எழுதுறேன் அப்படின்னு. அவள் வந்து இந்த படத்தில், அந்த படம் பேர் மறந்துட்டேன். நீங்க சொல்லுங்க, பாட்டு காதல் கொண்டேன் பீட் சாங். அந்த பாட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஸோ நான் கிட்டார்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் கற்றுக்கிட்ட என் மனதும் உன் மனதும் காதல் கொண்டேன். சின்ன பாட்டு உள்ளுக்குள்ளே ஆயிரம் எண்ணங்களோடு மத்தனையும் உந்தன் பார்வை தேடு. மஜா பாட்டு அது, குட்டி பாட்டு அது. அது வந்து எப்போனா நாங்க வந்து அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் சாங் தான். இல்ல கரெக்ட். செல்வா கண்ணிங்க. அப்போ வந்து அந்த பாட்டு நான் கிட்டார்ல கத்துக்கிட்டு தப்பா பாடி நீயும் இல்லை என்று எந்த நிழலில் எஃபர்ட்ஸ் தான மேட்டர். அவளுக்கு பாடி இருக்கிறேன். அப்புறம் நான் சொந்தமா அவளுக்கு ஒரு பாட்டுலாம் எழுதி இன்னும் இருக்கு அந்த பாட்டு. எங்க அன்ரிலீஸ்ட் உங்களுக்கான பாட்டு உண்மையான கேட் கீப்பிங் தான் ரிலீஸ் பண்ணாத வச்சிருக்காரு. ஆமா, ஏதா ஒன்னு ரெண்டு லைன் அது செகண்ட் பண்ணனும் இன்டென்ஷனே இல்லையா? என் காதல் நதியை போலே அது மறந்துச்சு. அதாவது ஐடியா என்ன அப்படின்னா, என்னோட காதல் வந்து ஒரு நதி போல அங்கங்க வளையும், அங்கங்க வந்து கொஞ்சம் கம்மியாகும், பெருசாகும், ஆனா எப்படியும் கடல் வந்து சேர்ந்துடும். ஐயா இது நீங்க ரிலீஸ் பண்ணலாமே, இப்படி இருக்கு. ரிலீஸ் பண்ணா ஒன்றும் பயங்கரமா இருக்குங்க ஐயா. அக்கா பிளஸ். எஸ், அது வந்து அவளுக்காக நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போதான் வந்து கொஞ்ச நாள் சியனாரோட நாகாலாந்து போயிருந்தேன் ஒரு ட்ரிப். இப்போ ரீசெண்டாக அவன் வந்து அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. சியனார் வந்து நிறைய லவ் சாங்ஸ் எழுதுவான்ல. ஸோ அவன் பாட்டெலாம் பாடும்போது அப்படி பெண்கள்லாம் அப்படி கண் கலங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாடினா ஜாலியாக இருக்கிறாங்க, ஆனால் பெண்கள் வர மாட்டாங்க. ஆமாம், அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. ஆமாம், அப்படி கண்ணெலாம் கலங்கிடுறாங்களே. ஐயோ சரி நம்மளும் சியனார் மாதிரி பாட்டு எழுதலாம் அப்படின்ட்டு இந்த ஊழி இது கவர்ற மாதிரி இல்ல தம்பி. சீனார் மாதிரி நம்மளும் வந்து பெண்கள் அழ வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு லவ் சாங் எழுதணும் அப்படின்ட்டு ஊழின்னு ஒரு பாட்டு. அந்த படகில் ஏறி நாம் நிலவுக்கு செல்வோமா, நிலவில் அமர்ந்து நம் கதைகள் சொல்வோமா. அடக்கி வாசிக்கிற மாதிரி லைட்டா. ஆமா ஆமா ஆமா. இல்ல ஃப்ராங்கி பாணி எழுதிட்டு ஒரு 10 நிமிஷங்களே சியனோர் தொட்டதுனால கேபர் சியனோர்லாம் பேக்கேஜ். நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அவங்க 2 பேரும் பீக் ஆகிற டைமில் வந்து நம்மலாம் ஒன்று கிட்ஸாக இருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு செம மேட்டர். அவரோட லவ் ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு இன்னும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அந்த பாட்டு கேட்கும்போது அந்த வயசுல நம்ம ஆல்பம் நாங்கள் கண்ணுக்குள்ள காதல கேட்டிருக்கேன். ஏன் ஆளு ஒரு லவ் பண்ணி பிரேக்கப்பும் கேபருக்குள்ளேயே வாழ்ந்துருக்கான் வாழ்க்கைய. இல்ல இது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. உங்க எல்லாருக்கும் எப்படி கேபர் அறிமுகமானாரு? அண்டே உனக்கு பேச வந்து எனக்கு வந்து என்னுடைய நாங்க we had a garage band. எங்களுக்கு வந்து we had a garage band, bedroom band and we had our own band. அப்போ வந்து என்னுடைய பேண்ட்மேட் விஷ்ணு ஹரன் ஒரு பையன், அவன் வந்து பயங்கரமா இண்டி மியூசிக் ஃபாலோ பண்றாரு. கானா இண்டி இது மாதிரி
ஆல்டர்னேட் மியூசிக் மெயின் ஸ்ட்ரீம் இல்லாத ஆல்டர்னேட் கேட்குற ஒரு ஆள். அந்த பையன் ஒரு நாள் வந்து கேபர் பயங்கரமாக பெரிய ஃபேன் பாய் ஆக்சுவலாக. ஸோ கேபருடைய பாட்டு ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணலான்றப்போ ஃபஸ்ட்டு முகமூடி வந்து நான் ஆக்டிவ் லிஸ்னிங் பண்ணல, பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக கேட்டது. ஃபஸ்ட்டு லைனே ரொம்ப ஒரு மாதிரி ஹிட் பண்ணுச்சு. சில ஆள் முரட்ட புத்திசாலித்தனமா செய்யணும்னு ஏதோ செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுதான் என்னையே கால் அவுட் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட். இது பயங்கரமா கேள்வி மாதிரி கேக்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் அட்டாக் மாதிரி இருந்தது. கேட்டு முடிச்சிட்டு ஃபுல் பாட்டு முடிகிறப்போ அதுக்குள்ள பொலிட்டிக்கலாவும் சில விஷயங்கள் இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது, பிலாசபிக்கலா இருந்தது, கால் அவுட் பண்ற மாதிரி இருந்தது. எல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு அது பெர்ஃபார்ம் பண்றப்போ சம்வேர் அது ஒரு ராக் சாங் மாதிரி இருந்தது. பெர்ஃபார்ம் பண்றோம். பாடுனீங்களா நீங்க? சோ அது 2 லைன்ஸ் பாடுங்க. சில ஆளு மொரட்டு புத்திசாலித்தனமா செய்யணுன்னே ஏதோ செய்வான். சில ஆளு குருட்டு பக்திசாலி, கடவுள் மீது தலைவன் மீது நம்பிக்கையில் வாழ்வா. சில ஆளு சுயசரித்திரவாதி, சூய புராணங்கள் சொல்லி சாவடிப்பான். சில ஆளுக்கோ நாக்குல கோளாறு, பேசணுன்னே பேசிக்கிட்டே இருப்பா. மனிதன் குணம் பாதி, உடை மீதி, வாழ்க்கை 1000 கோடி விதமுக மூடி திரியும் நீல வீதி. ஓ அத்தனை கோடி முகமூடிகளிலும் ஒவ்வொன்றை கண்டேன் பின்ன கண்ணாடி முன்னாடி நின்றேன். புரிந்தது 1000 கோடி முகமூடிகளும் எனக்கும் பொருந்தும் இங்கு. அத்தனை கோடி முகமூடிகளும் எனக்கும் பொருந்தும் இங்கு. 1000 கோடி முகமூடிகளும் எனக்கும் பொருந்தும் இங்கு. வாத்தி சூப்பரா வண்டே பண்ணிட்டான், பர்ஃபார்ம் பண்ணிட்டான் வண்டே. சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? கேட்க சொன்னாரு, நான் சொல்லுவேன்டா. ஆக்சுவலா ஒரே ஒரு இது, அது பயங்கர டென்ஸான ஒரு பாட்டு முகமூடி வந்து. ஏன்னா பாட்டு முடிகிறப்ப கூட 1000 கோடி முகமூடிகளும் எனக்கும் பொருந்தும் அப்படின்னு தான் முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு இடத்துக்கு நவுறீங்கல்ல, எனக்கு அந்த பிலாசபிக்கல் ஜேர்னியே எனக்கு ரொம்ப இதுவா இருக்குது. ஏன்னா நீங்க ரொம்ப ஏஜ்டும் கிடையாது. எப்படி அது படிக்கிறதுனாலயா இல்ல தெரியல சீரியஸா? முகமூடி ஸ்பெசிஃபிக்கா அந்த பாட்டு வந்து நான் என்னை பத்தி தான் எழுதுறேன். லைக் என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயம் வந்து அதான் இப்போ அரைகுறை மேதாவினா அப்படிதான். நான் ஏதாவது புக்ல ஏதாவது அரைகுறையா எதையா படிச்சுட்டு ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எதாவது பேசின்னு இருப்பேன். சில பேர் ஏதாவது நம்பிடுறாங்க, இவங்க ஏதோ தெரியும் போல. ஸோ எனக்கு எல்லாமே அது அந்த பாட்டு நான் வந்து யாரை பார்த்தோ அப்படிலாம் இல்லை, நான் எல்லாமே என்னை பற்றி தான் எழுதினேன். ஸோ அதுதான் அது உங்களுக்கு அது லேண்ட் ஆகிற மாதிரி எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் எழுதும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஓகே எனக்கு நான் இப்படி இருக்கேன், அதை பற்றி நான் ஒரு பாட்டு எழுதுறேன், அவ்வளோதான். ஆரோவில்னு சொன்னதுனால சொல்கிறேன், கேபரை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவர் லைவ் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாரு. ஆரோவில் இருக்க நிறைய டீ கடையில் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லையும் ரேடியோலையும் கேபர் பாட்டு ஓடும். அது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாண்டி தான் நான் அதனால ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஆரோவில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம், எங்கேயே போய் உட்காந்து வச்சுக்கோங்க, நாங்கள் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் குரங்கனும் சரி எல்லாம் அப்படியே ஓடிட்டே இருக்கும். அங்கே இருக்க எல்லாருக்கும் அதை அப்படியே ஹம் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரி இந்த ஆளுக்கு தெரியுமா தெரியாதா பாண்டியில் இந்த மாதிரி ஒரு டீ கடையில் உங்கள் பாட்டு ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் பல வாட்டி கேபர் மெசேஜ் போட்டுறேன், இங்கே ஒரு மெசேஜ் பாண்டியில் ஒரு ஷோ பண்ணுங்க ப்ளீஸ். அங்கே லைவ் மியூசிக் பெர்ஃபார்ம் பண்ணுற நிறைய பேர் கிளப்லேயோ எங்கேயோ உங்கள் பாட்டை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, உங்களுக்கு கிரெடிட்ஸும் வரும். அலருவோம் நாங்களாம், ஐயோ இதுக்கு எப்படி இருக்கு கேபர் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. பெங்களூர் நாங்க வந்து பாண்டியில எங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணாலும் நாங்க ஒரு டீம் வச்சிருக்கோம் சுவர்னு சொல்லிட்டு. சோ நாங்க எங்க போய் பண்ணாலுமே எங்க கம்பெனி சாங்னா தெரியுமா சொல்லுங்க. நீ வெக்கம் கோரிதான், நீ வெக்கம் கோரி பேசாத உண்மைகள் நான் மேடை ஏறி
பாட வந்தேன். இன்னொன்னு கேபர் எப்படி தெரியும்னா, வயசானவங்களா இருப்பாங்கல்ல, இல்ல உன் வயசுல இருக்கிற, இப்ப நாங்க சின்ன பசங்க வச்சுக்கோங்களேன், சில செட் ஆஃப் பீப்புள் இண்டி மியூசிக்லாம் நான் கேட்கறேன், நான் கேபர் கேட்கறேன்ட்டு அவங்க ஒரு இது வச்சுப்பாங்க. நான் கேபர்லாம் கேட்கறேன், நீங்களாம் கேட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸாவும் இருக்கும். அந்த ஓன் பண்ணிக்கிறது இருக்குல்ல, நான் கேபர் கேட்பேன், நான் சைனார் கேட்பேன், நான் இவங்களெல்லாம் கேட்பேன், இந்த பாட்டு தெரியுமா, எனக்கு என்னடா தெரியுமா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. சில சமயம் இப்போ நம்ம வந்து ரொம்ப கேபர் தான் கெத்து அப்படிலாம் பேசுறப்போ அதை கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் என்னடா அவன் இப்படி பேசிட்டாங்க புஷ் பண்ண கேட்டதுக்கு அப்புறம் புஷ் பண்ணாரு. ஏன் தெரியுமா, எந்த ஆர்டிஸ்ட்னா எடுத்துக்கோங்க, நீயே வச்சுக்கோ, ஜெனியூனா சொல்றேன், எந்த ஆர்டிஸ்ட்னா எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு கேட்டோன்னே ஒரு ஆச்சரியம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் எல்லாருமே சொல்றேன், மெயின் ஆர்டிஸ்ட்லேருந்து இண்டி வரைக்கும் ஒரு ஆச்சரியம் எப்படா பண்றாங்க. கேபரோட மியூசிக்கும் சரி, லிரிக்கும் நிறைய இடத்துல வந்து நம்மளே யாரோ ஒருத்தன் போய் எழுதிட்டான்டா அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வரும். அதாவது யதார்த்தமாக இருக்கும் கேட்கும்போது. சரி, முகமூடிலாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படிலாம் பேசினாங்கன்னா, அந்த மாதிரி இல்லாத பாடல்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இப்போ பிடிக்கும்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக வந்து நான் போய் ரொம்ப யோசிக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அதில் அந்த உணர்வு வந்து அவ்வளோ நேரடியாக கடத்துவாங்க, ரொம்ப பூசி முழுகாமல். ஆனால் கேபர் பூசி முழுகிற பாட்டும் வந்து உணர்வை கடத்தும். ஸோ இப்படி ஒரு ஆள் இருக்கும்போது எப்படி பிடிக்காம இருக்க முடியும்? தன்மை இருக்குல்ல. இங்க பாருங்க, இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம சும்மா உட்காந்து இளையராஜா பத்தி பாட்காஸ்ட் பேசுறோம்ல, கேபர் கேபர் பாட்டுல எப்படி இருக்கு பாக்குறேன். ஏன்னா நான் எனக்கு 14 வயசு 15 தெரியல, 2019 நினைக்கிறேன். 2019 அறிமுகப்படுத்தினது என் காதலி தான். ஆனால் 2019 நான் கேபர் பாட்டு கேட்குறேன். எனக்கு வந்து கேட்டுட்டு போய் பார்க்குறேன், இந்த ஆள் ஊரில் இல்லைப்பா, கனடாவில் இருக்காருன்ட்டு. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஐயோ எப்போ வருவார்னா டக்குன்னு ஒரு நாள் நான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டோன்னே எங்களுக்குலாம் அவ்வளோ குதிப்பாக இருந்துச்சு. அதாவது நான் கம்பேர்லாம் பண்ணல, ஆனால் எனக்கு எல்லாருமே பிடிக்கும். பட் ஸ்டில் வந்து எனக்கு கேபர் தானே ரொம்ப பெருசு. ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு அவர் ஊருக்குலாம் வராரு, சென்னையெலாம் வரணும்னு ஒரு மாதிரி சதறிட்டனாலாம் வந்து அவர் தெரியும். பெசன் நகர் போகும்போது நான் காலேஜ்ல எக்ஸாம் சஸ்பெண்ட் ஆகிட்டு போனேன். அன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு கூட நான் மட்டும் இல்லை, நானும் என் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே இந்த மாதிரி கேபருக்கு ஏதாச்சும் வாங்க நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். கேபர் வந்து ரொம்ப பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் லூஸ் இல்லை, நான் இவங்க சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் இன்னும் கேபர் பாட்டு கேட்காம இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் லாஸு. அதனால தயவுசெய்து கேட்டுருங்க, அந்த ஷோக்கு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் வந்து அந்த ஷோக்கும் வந்துருங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த நீங்க சஸ்பெண்ட் பண்ண அம்மா பக்கம் தெரியுமா? தெரியும், அம்மாவுக்கும் தெரியும். ஏன்னா கேபர் பாட்டு நான் சொன்னேம்மா கேபருக்கு இதுக்காக தான் போனோமா உடனே அம்மா வந்து விட்டுரு. அதனால அம்மாவுக்கும் தெரியும் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க குடும்பத்துக்கே தெரியும் எங்களுக்கு ஒரு பெரிய கேபர். இது எதுவுமே கேபருக்கு தான் தெரியாது, இப்போ தெரிஞ்சிருச்சுன்றது சந்தோஷம். இது எப்படி இந்த லைவா ஒரு என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய தடவை நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம், நம்ம பேசாமல் ஏதாவது வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய ஃபீல் ஆயிருக்கேன். பட் இது மாதிரி யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது இட்ஸ் லைக் வெரி சரி, ஓகே, நம்ம பண்ணுறது உருப்படியாக தான் ஏதோ பண்ணிருக்கோம். ரொம்ப மாடஸ்டியோட ரொம்ப ஹம்பிளா பேசு. இல்ல நீங்க தாலி எடுத்துக்கூடாதான் ஒரு கல்யாணமே பொண்ணு. ஆமா ஐயா, உங்க பாட்டு வந்து மங்களவாத்தியம்லாம் இல்ல, உங்க பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடும், பிடிக்கும் போடும் அங்க. அப்படி இல்ல, அவனுக்கு பொண்ணே என்ன பாக்குறான், கேபர் பாட்டு தெரியுமா? இது வந்து கேபருக்கே வந்து இந்த ஒப்பீனியன் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கலாம். ஏன்னா நான் முதல் கேட்ட கேபர் பாட்டு வந்து கவன் படம் பார்த்துட்டீங்களா? கவன் படத்துல மாத்துறாங்கடா எதையோ மாத்துறாங்கடா. கேபரோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு வாய்ஸ் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இப்போ சில பேர் வந்து ஹிப்ஹாப் தமிழாக்கு சொல்லுவாங்க, சில பேர் அதை வேற இந்தியா ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. பட் கேபர் பாட்டு வந்து மோஸ்ட்லி யார் வேணா பாட முடியும் அப்படின்ற ஒரு மீட்டர்ல இருக்கும். ஸோ எல்லாருமே அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அது நான் எப்படி பார்க்குறேன்னா, கேபரோட கவிதைகளோ கேபரோட பாட்டையோ வந்து கடன் வாங்கி நம்மளுடைய எமோஷன்ஸ் நம்ம வெளிப்படுத்தலான்ற போல இருக்கும்.
இல்ல மச்சான் கடன் வாங்குறீங்க என்னடா பேசுறீங்க பாட்டு என்கிட்ட கொடுங்கடா ஏன்னா என்ன பாடோட பாட்டு வச்சுக்கிட்டேன் அப்படி பார்த்த மாதிரி இவன் இப்படி சொல்றான் நான் இப்படி பார்க்கும்போது நடுவில் இப்படி பார்த்தேன் Actually, ஆனா அவர் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்டர்னு நினைக்கிறேன். இல்ல இது செம்ம ஜாலியா இருக்கும் பாருங்க. அதுல திருடுறது இல்ல, அப்ப எதுவும் ஜாலியா இருக்கும். நம்ம ஓகே எல்லாரும் பாட்டும் இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, அனிருத் எல்லாம் இப்போ சாய பயங்கர் எல்லாருமே கேட்குறோம்ல. கேட்கும்போது அது எல்லாமே பாட ட்ரை பண்ணலாம். ஓகே பாடலாம் மாதிரி வரும். கேபர் பாட்டு வந்து உண்மையா அவர் சொல்ற மாதிரி யார் வேணா பாடலாம், அது அவ்வளோ ஃபீல் பண்ணின்ற உணர்வு வரும். அது பிடிக்கும் பாட்டு மட்டும் கொஞ்சம் ஐயோ வேணாம் மாத்திராங்களா சொன்னேன் சொல்றேன். அது ஒரு ஓகே அந்த மாதிரி கேபர்ஸ் ஜெம்ஸ் நிறைய இருக்கு. அதாவது நாட் சோ பாப்புலர் எட் அரவுண்ட் கேபர் பீப்புள் இட் செல்ஃப் அப்படிங்கிற நான் உங்க பாட்டுலாம் கேட்டேன். அது ஒரு விதமான மீட்டர்ல போறாது அப்படின்ற மாதிரி இருந்தேன். ராக்கி படம் போய் பாத்துட்டு இருக்கோம். கேபர்லாம் எனக்கு தெரியாது, கேபர்னே தெரியாது. சூப்பரா இருக்கு. அந்த அந்த படத்தையே இது எப்படி பண்ணிருப்பாங்கன்னா, இந்த காட் பேரட், உன்னால் சுமக்க முடியாத பாரத்தை உன்னால் படைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. அது வந்து தலைவன் தான் எழுதனா. அந்த ஃபர்ஸ்ட் அந்த எடுத்தோனே உள்ளத்தில் அரக்கன் உயரத்தில் கொடிய ஆதிபுரனுக்கு விடை தரணும் கேட்டுல மச்சான் இது என்ன படமே தெரியல. ஐயோ பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. ஆமா தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், தலைவன் வந்து அது படத்துல அது வந்துச்சு, தலைவன் முறைச்சிட்டே கேமராவை பார்த்துட்டு அப்படி ஒரு ரீல் போட்டுருப்பாரு. மிருகத்துக்கு தீனியாக தனிமையில் நான் மட்டும்தான் அகமன அரக்கனை ஆதரித்து ஆளவிட்ட பெண். நீங்க அழகுனீங்களா தியேட்டர்ல, இப்ப அவர் ஃபேஸ் ரொம்ப க்ளோஸ்ல எப்படி இருக்கும், அவரோட டைலாக் பேசி ஐப்ரோ எல்லாம் தூக்கி காமிப்பாரு. அதே மாதிரி என்ன எனக்கு அப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் கேபர் தான். பரவாயில்ல. நான் வந்து அந்த சதுரங்க வேட்டையில ஒருத்தர் வராரு ஹீரோவா, அவரு பூமி மாறுதான்னு ஒரு பாட்டு இருக்கும். அது ஒரு EDM வெர்ஷன்ல தலைவன் கையில ஏதோ கேமரா வச்சுன்னு ஃபிஷைல ஏதோ பண்ணிட்டு இருப்பான். ஸோ அது EDM சூப்பரா இருக்குன்னு நினைக்கும் போது அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த இன்டர்வியூல தலைவன் வெறும் கிட்டார் வச்சு பூமி மாறுதான் வெர்ஷன் ஒன்று இருக்கும். அதெல்லாம் கேட்கும் போது ப்ளீஸ் கன்னடாலேருந்து கொஞ்சம் இங்கே வந்துருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி கேபர் ஜெம்ஸ் இருக்குது. இப்போ இது ஸ்பாட்டிஃபைல இல்லை, யூடியூப்லையும் கேபர் சேனலில் இல்லை, அந்த இன்டர்வியூவில் இருக்குது. இப்போ நான்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே இதுன்னு இன்னொரு செம கேபர் ஜெம் இருக்கு. இல்ல இன்னொரு செம கேபர் ஜெம் இருக்கு. இப்ப அருண் மாதேஸ்வரன் படம் பத்தி பேசுனீங்கல்ல, கேப்டன் மில்லர் படம் வந்துச்சு, ஷான் ரோல்டன் பாடி நல்லா பாடிருக்கீங்க சார், ஓகே சூப்பர். பட் ஸ்டில் வந்து படத்துல போனோடனே பார்த்தா தலைவன் பாடுறது வருது. எல்லாத்தோட பெரிய ஜெம் தலைவன். இன்னொரு வீடியோ காலில் ரொம்ப நாள் முன்னாடி குரங்கன் டைம்ஸில் சாக்கின் போக்குன்னு வீடியோ கால் கூட இல்லை, வீடியோன்னு நினைக்கிறேன், சாக்கின் போக்குன்னு ஒரு ஜெம். ஜெம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கேபர் புதுசாக கற்றுக்கிறவங்களோ பழைய கற்றுக்கிறவங்களோ நிறைய பேர் இந்த ஜெம்ஸ் எல்லாம் போய் அங்கங்கே டச் பண்ணுவாங்க. ரொம்ப ரீசன்ட் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து காஜு பாட்டு ஒன்று பாடிருப்பாரு. அது கிளிப் எடுத்து ஒருத்தவங்க ஆட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஷாஜகான் கட்டின தாஜ் ஊரு பூரா ஓயலாஜ். இப்போ வந்து அவர் என்ன பண்ண போறாருன்னா, அவர் வச்சிருக்க எல்லா ஜெம்மையும் கலெக்ட் பண்ணி ஒரு பிளேலிஸ்டா உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடுவாரு. ஸோ வரி பண்ணாதீங்க ஓகேங்களா. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்தையும் கேட்டுக்கோ, எல்லாம் உங்களுக்கு தான். யார் வியூஸ் ஆன் காதலன் காஜி. ஸோ நான் ரீசெண்டாக வந்து ஒன்று பார்த்தேன், காஜி பற்றி ஒரு விஷயம் படித்தேன். அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, எவ்வளோ ஒரு பாபா தான் இருக்க, ஒரு யூடியூப்ல ஒரு பாபா இருக்காரு. மெயின் ஸ்ட்ரீம் பாபாஸ் ஃபாலோ பண்றது, அதான் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் ரீல்ஸ் பாபா. அதே பேசுங்க. ஸோ அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, காஜ் லஸ்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் ஆக்சுவலி இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு கிரியேட்டிவ் பொட்டன்ஷியல் வச்சிருக்கு. ஸோ உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான் வந்து ஆக்சுவலாக லஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. ஏன்னா நான் இது வந்து நிறைய தடவை நான் இதை ஃபீல் ஆயிருக்கேன். ஒரு ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்ல வந்து எப்படின்னா,
ஒரு படம் ஒரு தெரியுமா, பியூட்டிஃபுல் மைண்டோ ஏதோ, பியூட்டிஃபுல். அந்த படத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். என்ன பியூட்டிஃபுல் மைண்ட், நான் கரெக்டா சொல்றேன். இது அவனுக்கு மென்டலி டிசார்டர் இல்ல எட்டர்னல் சன்ஷைன் ஜிம் கேரி படம். அதுல ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். Why do I fall in love with every girl I see? நான் வந்து எனக்கு why do I fall in love இல்ல, why am I so gorge for every girl I see அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருந்துச்சு. இருக்கும்ல. சோ அதுல என்னன்னா இப்போ இந்த லிமரன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிமரன்ஸ் நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ பேசிக்கா இந்த நம்ம ஊர்ல ஒன் சைட் லவ்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து லிமரன்ஸ் கிட்டத்தட்ட. ஸோ ஒருத்தவங்களை நம்ம பார்த்துடுறோம், அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, ஜஸ்ட் அவங்களோட உருவம் மட்டும் வச்சு நமக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. ஆனா அந்த ஃபீலிங் வந்து அவ்வளோ அப்சசிவா இருக்குல்ல, அவங்க இப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்களோ, நம்ம போய் ஒரு ஹாய் கூட சொல்லியிருக்க மாட்டோம். ஆனா அந்த பொண்ணோட வந்து நம்ம கற்பனையில வந்து கல்யாணம் பண்ணி புள்ள எல்லாம் பெற்றுட்டு அந்த மாதிரி போயிருதுல்ல. சரி, அது ஏன் அப்படின்னா, இட் இஸ் அது வந்து ஆல் ஆஃப் தட் இமோஷன் ஹேஸ் நத்திங் டு டூ, அந்த பொண்ணுக்கும் அந்த ஃபீலிங்ஸும் சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலா உனக்குள்ள ஏற்கனவே இருக்கிற ஃபீலிங்ஸ் தான். அதை வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அந்த பொண்ணு நீ யூஸ் பண்ணிக்கிற, அவ்வளவுதான். ஓகே, அவள் மேல போட்டு அவளோட உருவத்தை நீ எடுத்துக்கிற ஒழிய ஆக்சுவலா அந்த எனர்ஜி எல்லாம் உனக்குள்ள இருக்கிற எனர்ஜி அப்படின்ட்டு இந்த பாபா சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு வந்து அது செமையா தோணுச்சு. ஸோ அந்த எனர்ஜி தூக்கி நீ வேற எதுலயாவது போட்டேன்னா எப்படி இருக்கும்? ஓகே, உனக்குள்ள ஒண்ணு இருக்கு, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நீ அதை நோக்கி டைரக்ட் பண்ணிக்கிற, நீ அதை எதை நோக்கி வேணா டைரக்ட் பண்ணிக்கலாம், உனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான் அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அது ரொம்ப ஆமால அப்படி இல்ல நீங்க சொல்லும்போது எங்களுக்கு அப்படியே கனெக்ட் ஆகுது, டிஃபரண்டா இருக்கு. ஏன்னா இப்படி ரீஃப்ரேம் பண்ணும்போது ரெண்டு விஷயம் வந்து அடி வாங்குது. ஒண்ணு வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது ஆக்சுவலா நமக்கு அவங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, அவங்களோட வேலிடேஷனுக்காக நம்ம எங்கிறது தான். ஆக்சுவலா நமக்கு அவங்க பிடிச்சிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏதோ அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது என்னோட யங்கர் இயர்ஸ்லாம் வந்து இப்போ எனக்கு ஒரு பொண்ணு மேல செம்ம க்ரஷ் இருக்கும். நான் என் ஃப்ரெண்ட்டை சொன்னா, மச்சா எனக்கு இவ்வளோ க்ரஷ் இருக்கு, ரொம்ப சாதாரணமா இருக்காடா, ஏன் அவன் மேல ஒரு லைக் அவனோட பார்வையில அட்ராக்டிவா இருக்க மாட்டான். ஆனா எனக்கு அவன் ரொம்ப அட்ராக்டிவா தெரியவா. ஏன்னா எனக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கும், ஆனா பயங்கர கான்ஃபிடென்டான ஒரு பொண்ணா இருக்கும். சோ அவட்ட இருக்கிற அந்த குவாலிட்டி வந்து என்ன பயங்கரமா அட்ராக்ட் பண்ணும். மிஸ்ஸிங் பீசஸ் அப்படிங்கற மாதிரி, நம்ம கிட்ட இருக்க மிஸ்ஸிங் பீஸ் தான் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கற மாதிரி அது ஒரு ரீசனா இருக்கலாம். அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் அது எல்லாமே வந்து இட் இஸ் இதுவும் ஒன்று சொல்லுவாங்க, யங் வந்து சிங்க்ரோனசிட்டி எல்லாம் விஜயதர் சொல்லுவார் இல்லையா, சிங்க்ரோனசிட்டி மாதிரி இதுக்கு என்ன வார்த்தைன்னு மறந்துட்டேன். பட் இப்படி ஒரு கான்செப்ட் யங் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, சில சமயம் வந்து நம்ம வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டோ இல்லை வந்து பயங்கரமான ஒரு ஒரு காதல் மாதிரி நம்ம சில விஷயம் ஃபீல் பண்ணுவோம். ஆனா அந்த பர்சன் வந்து ஆக்சுவலா நம்ம லைஃப்ல வந்து ஒரு ரொமான்டிக்காவோ ஒரு பார்ட்னராவோ வந்து உள்ள வரவே இல்லை. அவங்க வந்து யூனிவர்ஸ் அனுப்பிச்சது வந்து நம்மளை பத்தி நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயத்த காட்டுறதுக்காக அந்த யூனிவர்ஸ் வந்து அவங்களை அனுப்பிச்சிருக்கு. அவங்க மேல நம்ம ஃபீல் பண்ற விஷயங்களும் அவங்கள பார்த்தா நமக்கு ஏற்படுற உணர்ச்சிகளும் அது எல்லாமே இட் இஸ் டெல்லிங் அஸ் சம்திங் அபவுட் அவர் செல்ஃப். அது என்ன நம்ம கொஞ்சம் உட்காந்து யோசிச்சோம் அப்படின்னா, ஓ அப்படின்னு இது நான் படிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் வரும்போது, ஏன்னா இந்த ஃபீலிங் வந்து எவ்வளவு வயசானாலும் என்ன ஆனாலும் அது நிக்க போறது வரும். நான் ஒரு பாபா மாதிரி தான் பாக்குறேன். பார்க்க வந்து ஒரு கேனான் ஈவென்ட் மாதிரி இருக்கு. We got Keber talking to சாமி கண்ணு about love and lust before GTA 6. ஃபர்ஸ்ட்ன்றது வந்து நேச்சுரல் தானே. இங்க சொன்னா அடிக்கிறாங்க. அது சும்மா, அதெல்லாம் சும்மா. அது வந்து ஜஸ்ட் காம்படிஷன் தான் யூஸ் பண்றாங்க. நீங்க ஒரு பொண்ணு லவ் பண்றீங்க, உங்களுக்குள்ள வந்து இப்போ ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ணும்போது இந்த முன்னாடிலாம் அந்த 90sல லேட் 80sல இந்த புதுமான காதல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு வந்து தெய்வீக காதல். பட் பேசிக்கா வந்து இப்போ இஃப் யூ டோன்ட் எக்ஸ்பிரஸ் யார், இப்போ நம்ம ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்றீங்க, அவங்களும் உங்களை லவ் பண்ணோம் அப்படின்னா
அவங்க ரெண்டுமே உங்ககிட்ட பார்க்கணுங்க. காதலும் பார்க்கணும், காமும் பார்க்கணும். ஏன்னா அவங்க உங்ககிட்ட வந்து அந்த காமன்ற உணர்ச்சி அவங்க ஃபீல் பண்ணவே இல்லைன்னா தென் அதில் வந்து அது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகாதுல்ல. நமக்கு வந்து எப்படி காதலிக்கணும், நம்மளுடைய லஸ்ட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றது வந்து சரியா சொல்லி தரதில்ல. இப்போ இதெல்லாம் வந்து ஐடியலி ஒரு அண்ணனோ ஒரு அப்பாவோ ஒரு சித்தப்பாவோ ஒரு மாமாவோ ஒரு 14-15 வயசுல வந்து சொல்லணும். யாராவது நமக்கு இது சொல்லியிருக்கணும், செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படின்ட்டு அட்லீஸ்ட் ஸ்கூல்லையாவது சொல்லி கொடுத்துருக்கணும். எவனுமே நம்ம சொல்லி தராதனாலும் நம்ம பாட்டு தற்கொலையா வந்து பிட்டு படத்தை பார்த்துட்டு செக்ஷுவாலிட்டி பற்றி கற்றுக்கிட்டு நம்ம வந்து அதான் ஃப்ராங்க் சாப் அவர் இன்டர்வியூல சொல்லுவார். டிவியில் வந்து இந்த மாதிரி போனோகிராஃபிலாம் வருது, டிவியில் வந்து இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் காட்டுறாங்க, அது மாதிரி குழந்தைங்களை லஸ்ட்டு இது பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னா அது லஸ்ட் இல்லை, அது டிட்டிலேஷன் அப்படின்பார். அது வந்து கிளிகளுக்கு இட்ஸ் நாட் ஆக்சுவலி லஸ்ட் அப்படின்பார். அங்கே ஒரு டிஸ்டிங்ஷன் ட்ரா பண்ணுவார் அவர். அவர் ஏன் அதை ட்ரா பண்ணுறாரு ரொம்ப நாள் நான் யோசிச்சிருக்கேன். அப்புறம் நம்ம இந்த யூடியூப்ல இந்த பாபா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே வந்து அப்படி ஒரு மாதிரி ஃபாலோயிங் பேசச்சு. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ லெட்ஸ் அஸ்யூம் இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஐட்டம் சாங் ஷூட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஷூட் பண்ணுற ப்ராசஸில் உங்களுக்கு நிஜமாலுமே வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வருமா? வாய்ப்பே கிடையாது. அந்த ஆங்கிள் எடுக்கணும், ஷூட் பேசிக்காக யோசிக்கணும். இப்ப நம்ம அது ஒர்க்கா பண்ணும்போது நமக்கு அது தெரியாது, இருக்காது. ஷூட் மேல கமிட்மெண்ட் ஆனா ஒர்க்கா பார்ப்போம், நம்ம ஒர்க்கா இருப்போம்ல. அப்ப அவங்களும் அது ஒர்க்கான சூழ்நிலை தான் பட்டிருப்பாங்க. அங்க அந்த எமோஷனுக்கான ஒரு இடமே அங்க இருக்காது. ஆனா இட் இஸ் ட்ரிகரிங் தட் ஃபீலிங் அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு. ஆனா இப்போ வந்து அந்த ஃபீலிங் வந்து அப்போ எங்க உருவாகுது? அது வந்து கண்டென்ட்ல உருவாகல, அவனுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை தூண்டுறது தானே. நடிக்கிறவங்களும் அது எடுக்கிறவங்களும் அப்படி எடுக்கலாம், ஆனா பாக்குறவங்களுக்கு அந்த எமோஷன் கனெக்ட் ஆகுது. பல கதைகள்லாம் பேசி அகைன் திருப்பி நான் இதை வந்து பதிவிடணும், இந்த டாபிக் உள்ள வரேன், காதல் கிட்டே வரேன். என்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நான் அதிகமா வந்து காதல் பாட்டிலே பாட்டே போட்டதில்லை அப்படின்னு. ஆனா மெட்ரோ மாலை ஆல்பம் சூப்பரா இருக்கும். அந்த தீம் மியூசிக் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் அதுலயே ஒரு அது பிரேக்கப் ஆனலாம் எனக்கு சொல்ல தெரியல, உறவிலே தனிமை. ஆமா, ஹீரோட தனிமைக்கு ஒரு பாட்டு, ஹீரோயினோட தனிமைக்கு ஒரு பாட்டு. அப்புறம் வயலின் தானே அது நடுவில் ஐயோ அதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வெல்வெட் நகரம்ல வந்து சேர்ந்து நஞ்சீரு கிளி அது என்னய்யா, நான் ரொம்ப கேவலமா பாடுறேன். அப்புறம் லவ்ல வந்தா சீவானுக்கு ஏழையில வந்து லிரிக்ஸ் எழுதிருப்பீங்க. அது நான் எழுதல, நான் கம்போஸ் பண்ணி. நீங்க கம்போஸ் தானா? ஓகே, அது இவங்க ஹரிதா தான் எழுதி. அப்படியா? என் சிவனுக்கே சிவன் கொடுத்தாளே அம்மாடு ராசாத்தி. ஆழ்மனம்னு ஒரு பாட்டு இருக்கு, அது வந்து தெரியல, நிறைய பேருக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு லைன் வரும், என்னன்னா புரட்சிகள் தூங்கும் முன் படுத்த பாயை நீ சுருட்டி வந்து லிட்டரலா ஸ்லிப்பர் ஷாட். ஆமா, சூப்பரா இருக்கும். உலகின் பாரங்கள் உனதில்லை இறக்கி புரட்சிகள் தூங்கும் முன் படுத்த பாயை சுருட்டி வை, ஒரு ஹை பிட்ச் போயிட்டு திரும்பி ஆழ்மனம்னு இறங்குவார். புரட்சிகள் துவங்கும் முன் படுத்த பாயை சுருட்டி வை. படங்கள்ல கேபர் பாட்டுன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகமா தெரியல, குட்டி ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி வந்துச்சு. ஆந்தாலஜில நலன் ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்தை இங்க எல்லாருக்குமே நீ வைக்கும் கோரி பிடிக்கும்ல. நீ வைக்கும் கோரி விஷுவல்ஸ்க்கு விஜய் சேதுபதி வந்தாரு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அதுல ஒன்று போவாங்க, விஜய் சேதுபதி ஆதித்தி பாலன் அவங்க 2 பேரும். ஐயா ஆமாங்க ஐயா, இருங்க அந்த படத்துக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டே போனோம், நானும் என் ஃப்ரெண்டும். அந்த வீடியோ இருக்கு, அப்புறம் முடிஞ்சா தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. நாங்க போயிட்டு நீ வைக்கும் தலைய வாய்ஸ் அழகம் கேபாரு அவன் யாருக்கா தெரியும். நீ வைக்கும் கோரிக்கு விஜய் சேதுபதியோட ஒரு வீடியோ இருக்கு. பொய்கள் சொன்னால் இனிக்கும் ஆனா காலம் உறவை முறிக்கும். இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஏஐ வீடியோஸ் வருது வெறும் ஒரு சின்ன ப்ராம்ப்டில். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? கேவர் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு அதை பண்ண மாட்டான்னு தோணுது. இஃப் இட் கேஸ் அப்படின்னு நீங்கள் ஏஐயோட பெர்ஸ்பெக்டிவ் மியூசிக் ஃபீல்டில் ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் என்ன எப்படி இருக்குங்க?
நானே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ஏஐ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஏஐ டேட்டா அவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த டேட்டாக்கு ப்ராப்பராக அவங்க காம்பன்சேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க இப்போ எதுவும் இல்லை, ரீசெண்டாக ஒரு படத்துக்கு வந்து யூஸ்வலாகவே இந்த படத்துக்கெல்லாம் கான்ட்ராக்ட் எப்படி போடுவாங்கன்னா சிங்கர் கான்ட்ராக்ட் லிரிசிஸ்ட் கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து எப்படி போடுவாங்கன்னா நம்ம ஜட்டி தவிர எல்லாமே அவங்க வாங்கிப்பாங்க. இதோட என்டையர் ரைட்ஸ் வந்து இன் பர்பெச்சுவேட்டி அக்ராஸ் த யூனிவர்ஸ் எனி எக்ஸிஸ்டிங் ஆர் டெக்னாலஜிஸ் டு பி இன்வென்டட் இன் த ஃபியூச்சர் இப்படிலாம் போட்டு தான் எழுதுவாங்க கான்ட்ராக்டில். எல்லா ரைட்ஸும் எங்களுக்கு தான் அப்படின்னு எழுதிப்பாங்க. வழக்கமாக வர கான்ட்ராக்ட்னா வழக்கமாக வந்து நம்ம சம்பளம் வாங்கிட்டு சைன் போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா நமக்கு லெவரேஜ் இருக்காது நெகோஷியேட் பண்ணுற அளவுக்கு. சரி, இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு பெரிய லெவரேஜ் இல்லைன்னா ஒரு சின்ன லெவரேஜ் இருக்கே அப்படின்னு இந்த கான்ட்ராக்ட் வந்தபோது நான் என்ன சொன்னேன், ப்ரோ எனக்கு எல்லாமே ஓகே தான், இது மாதிரி இந்த ஏஐக்கு மட்டும் என்னோட வாய்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, அது மட்டும் எனக்கு ஒரு கிளாஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டேன். என்னோட வாய்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணாதீங்க, ஏன்னா என்னோட வாய்ஸ் ட்ரெயின் பண்ண நானே ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணி நானே அதை ரெண்ட் பண்ணி சொல்லிருந்தீங்க ஆல்ரெடி. ஸோ அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் வந்துட்டு அவங்க ரெக்கார்டு செக் பண்ணி இது முடியாது, சாத்தியம் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டு சரி எனக்கு ஒரு 1 டேட் கொடுங்கன்ட்டு என்னோட லாயரை கன்சல்ட் பண்ணுறேன்ட்டு லாயர் கன்சல்ட் பண்ணால் அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு மட்டும் அவங்க இந்த எக்ஸெப்ஷன் கொடுக்கவே முடியாது, லைக் ஜென்ரலாகவே கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த கிளாஸ் வந்து இல்லாமல் மியூசிக் டைரக்டர் வந்து ரெக்கார்ட் லேபிளுக்கு லைக் ப்ரொடக்ஷனுக்கு விற்க முடியாது, ப்ரொடக்ஷன் ரெக்கார்டில் விற்க முடியாது, ரெக்கார்ட் லேபிள் ஸ்பாட்டிஃபைல டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கிளாஸ் வச்சுக்கிறது ஸ்பாட்டிஃபை. ஓகே, ஸ்பாட்டிஃபையும் ஆப்பிள் மியூசிக்கும் யூடியூப்பும் அந்த கிளாஸ் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம யூடியூப்ல ஏத்துறோம்ல, இது எல்லாமே யூடியூப் ட்ரைனிங் டேட்டாவை யூஸ் பண்ணலாம்னு நம்ம வச்சிருக்கோம். இந்த லாக் எங்க இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ற அந்த இன்டர்நெட் டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ற ஜெயண்ட்ஸ் வந்து இப்போ அவனுங்க வந்து ஏஐ வந்து நாங்கள் எல்லா டேட்டா யூஸ் பண்ணுறோம்னு முடிவு எடுத்துட்டானுங்க. ஸோ அவங்களோட கான்ட்ராக்டில் அவனுங்க செட் பண்ணுறானுங்க. ஸோ அவங்களுக்கு யார் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன இப்போ லீகலாக என்ன ஆக்ஷன் போயிட்டு இருக்குன்னா, இது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, இப்போ நிறைய இடங்கள்ல போயிட்டு இருக்கு. நீ ஏஐக்கு என்னோட வாய்ஸையோ என்னோட இமேஜையோ என்னுடைய ஒர்க்கையோ நீ யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணு அப்படின்னு ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. கான்ட்ராக்ட்ல ஏஐயும் நான் யூஸ் பண்ண மென்ஷன் பண்ணீங்கன்னா பேவும் அதுக்கு ஏத்த மாதிரி ரைஸ் பண்ணலாம். காம்பன்சேட் பண்ணுன்றாங்க. ஓகே, ப்ரொடக்ஷன் கம்பெனிஸுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸுக்கும் ஆர்டிஸ்ட்லாம் இப்போ நான் சொல்றேன், நான் ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கே ஒரு வாரம் முன்னாடி தான் தெரியும். ஓகே, தெரியவே மாட்டேங்குது. நம்ம வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றது ரைட்ஸே இல்லையா? நம்ம சொல்லலாம் யூஸ் பண்ணாதீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல விடாத, அவ்வளவுதான், சைன் பண்ண மாட்டாங்க. என்னோட டேட்டாலாம் எடுத்து யூஸ் பண்றேன்ல, அப்போ நீ வந்து எந்த டேட்டாவை யூஸ் பண்ண முடியும்? நல்லா ப்ராப்பரா இருக்கிற டேட்டாவை உன்னுடைய பேராமீட்டர்ஸ்குள்ள ஃபிட் ஆகிற டேட்டாவை தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ நான் வந்து கரெக்டாக டெம்போல பாட்டு பாடி கிளிக் ட்ராக்ல நான் ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு லேயரும் செப்பரேட் பண்ணி ப்ராப்பராக நான் வந்து ஒரு ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ணா நீ அந்த ட்ரெயினிங் டேட்டா யூஸ் பண்ணுவேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன், கிளிக் ட்ராக்கே இல்லாம தப்பா வாசிச்சு சோலோட நான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போறேன். ஏன்னா அது வந்து கம்ப்யூட்டருக்கு அது வந்து ராங் இன்ஃபர்மேஷன், ஆனா மனுஷனுக்கு அது கனெக்ட் ஆகும். நான் ஏஐ கூட போட்டி போறேன். அதுதான் வந்து ரா டேப்ஸ் ஐடியா. அரசியல் எங்க கொண்டு வந்து எடுத்துறாரு அண்ணனோட ஸ்ட்ராட்டஜி. நீ இதை எடுத்து உன்னோட அல்காரிதம்ல நீ இதை ட்ரெய்னிங் டேட்டாவா போட்டு அவுட்புட் எடுத்தேன்னா மயிறு மாதிரி இருக்கும். உன்னோட டேட்டாவை நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஆனா அதான் ஆர்ட். கேபரோடைய பிலாசபிக்கல் இன்க்ளினேஷன் ஒன்று இருக்கும்ல, நீங்க நம்புறீங்களா எக்ஸிஸ்டிங் தான் பர்பஸ் அப்படின்ற மாதிரி? பர்பஸ் என்ன எனக்கு தெரியாதுன்றது நான் நம்புறேன். எங்களுக்கு தெரியாது கேபர் வாசிக்கு தான் உங்களுக்கு ஒரிஜினல் நேமா, ஒரிஜினல் நேம் அது தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்லை, ஏன்னா அது உங்களுடைய பெண் நேமா இருக்குது. அப்போ நான் என்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன், கேபர் எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லா எவ்வளோ ஒரு கிளவரா எந்த லேபிள்குள்ளேயுமே உட்காராம அவரை பத்தி யார்கிட்டயும் நீங்க போய் கேக்குறீங்கன்னா அவர் கேபர், அவ்வளவுதான். அது கான்ஷியஸ் டிசிஷன் இல்லையா? ஆமா, அது வெரி கான்ஷியஸ் டிசிஷன். ஏன்னா நான் வந்து நிறைய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து நான் இந்த ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, நான் ஒரு 4-5 இயர்ஸ் வந்து மலேசியாவில் வந்தேன் சின்ன வயசில். ஸோ நான் மலேசியாவிலேருந்து திருப்பி வரும்போது எனக்கு லிட்டரலாக நான் வந்து ஒரு ஏலியன் மாதிரி நான் ஃபீல் ஆனேன். இங்கே வந்தப்புறம், இந்தியா வந்தப்புறம் எனக்கு வந்து பசங்களோட எப்படி
எப்படி பசங்களோட சேர்ந்து விளாடுறதுனே தெரில. அந்த கல்ச்சர் ஷாக் எனக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இங்கேருந்து போகும்போதும் கல்ச்சர் ஷாக். ஆனால் அப்போ ரொம்ப சின்ன வயசு, நான் போகும்போது 4 வயசு அந்த மாதிரி. அந்த ஓடி பிடிச்சி விளாட்னவங்க இங்கேயா மலேசியாவில்? அதெல்லாம் இங்கே அதெல்லாம் சென்னை, கோயம்புத்தூர். அதெல்லாம் எங்க கோயம்புத்தூர். அதான் கோயம்புத்தூர்ல 3 வயசு 4 வயசு அப்படி. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டேன்ல, போயிட்டு திருப்பி வரும்போது 10 வயசு 11 வயசு எனக்கு வந்து பயங்கரமான ஏலியனேஷன். எனக்கு ஏன் சில விஷயம் ஏன் இந்த மாதிரி ஆப்ரேட் ஆகுது, ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, நிறைய கேள்வி எனக்கு இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு பதிலே எனக்கு புரியாது. ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். எனக்கு வந்து புரியல. அது எனக்கு புரியறதுக்குள்ளேயே வந்து ரொம்ப வயசாயிருச்சு. ஸோ நான் வந்து சரி நம்ம ஒரு ஆர்டிஸ்டான ஒரு க்ரியேட்டிவ் ஆகும்போது அது நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போது வாசிக்க தானே போகிறாங்க பேரை. ஸோ அந்த பேரை வாசிக்கும் போது அது பையனா பொண்ணா, அது எந்த ரிலிஜன், அது என்ன காஸ்ட்டு, அது வந்து எந்த ஊர், எதுவுமே தெரியக்கூடாது. எல்லாமே வந்து ஒரு குழப்பத்திலே இருக்கட்டும். ஒன்றே ஒன்று என்னென்னா ஒரு சவுத் ஏஷியன் ஐடென்டிட்டியாக ரூட்டடாக இருக்கட்டும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட இதுவாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே வந்து லெட் இட் பி as confusing as possible. அண்ட் அந்த பேரை சுற்றி பில்ட் ஆகிற எல்லா இம்ப்ரெஷன்ஸும் அந்த ஒர்க்கை பேஸ் பண்ண இம்ப்ரெஷன்ஸாகவே இருக்கட்டும். நிறைய இடத்துல டெத்தை வந்து ஒரு பாசிட்டிவா இல்லைனா கூட நெகட்டிவா இல்லாம தான் இருக்கும். ஹவு டு யூ அது அவன் ஒரு சோகமா சொல்றான். ஆனா நீங்க அது என்ஜாய்மெண்டா நான் எடுத்தோடனே அடமாறணும் நிச்சயம் அடமாறணும் நிச்சயம், அதுக்கு என்ன அவசரம், இன்னும் ஒரு நாள் ஒத்திவை, என வாழ்க்கை ஒத்திகை. மரண நிச்சயம். ஆனால் இட்ஸ் லைக் தட்ஸ் ஒன் ஆஃப் த ஷுவர் திங்ஸ். இல்லை, ஒன்லி சர்டனிட்டி யூ ஹேவ் இஸ் தட் யூ வில் லைக். அதையும் அன்சர்டன் ஆக பார்க்குறாங்க இந்த பில்லியனர்ஸ் எல்லாம். என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் ஆனால் செத்து தான் ஆகணும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி தெரில. லைக் எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஃப்ரீங்கான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம எப்படி சாக போகிறோம் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு அப்பாடா இதுக்கு முடிவு இருக்கு. அப்போ ஆமா, நம்ம சாதாரண போறோம் எல்லாத்தையும். அப்புறம் நம்ம எதுக்கு ரொம்ப சீரியஸா எடுக்க தேவையில்லை. நடுவில் எனக்கு ஒரு பீரியட்ல பயங்கர கடன் பிரச்சனை இருந்துச்சு. பயங்கரமான கடன். ஃபர்ஸ்ட் அந்த கடன் வந்தபோது எனக்கு வந்து அது வந்து தினமும் அதை பத்தி யோசிப்பேன், ஸ்ட்ரெஸ் ஆவேன், அப்படின்னு அதை சுமந்துட்டே இருப்பேன் தினமும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் என்ன ரியலைஸ் பண்ணேன், ஆக்சுவலாக யாரும் என்னை தினமும் வந்து என்னை வந்து யாரும் கேட்கறது இல்லை. ஒரு பீரியட் இருக்குது, ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஓகே, இந்த தேதிக்குள்ளே நான் இவ்வளோ கொடுக்கணும், ஒரு டார்கெட் இருக்குது. பட் இட்ஸ் நாட் லைக் தினமும் வந்து யாரும் என்னை வந்து ப்ரெஷர் பண்ணுற அளவுக்கு நான் இல்லை. அந்த அளவுக்கு நான் சேஃபாக தான் இருக்கேன். மைண்டில் ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது. மைண்டில் ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது. அது மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். இட்ஸ் நாட் லைக் என்னால் மீட் பண்ண முடியாமல் அப்படியும் இல்லை, மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் எதுக்கு அந்த வெயிட்டை நான் தினமும் தாங்கின்னு இருக்கிறேன் அந்த மாதிரி யோசித்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது, சரி ஓகே மாண்டமன்னன்னு நம்ம சீரியஸா ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் கேட்ட பாட்டு எனக்கு மாண்டமன்னன் முதல்ல கேட்குறப்போ என்ன இது ரொம்ப இது பாட்டு மாதிரி இல்லை, போயட்ரி மாதிரி இருக்கு, சட்டலாக ஏதோ ஸ்போக்கன் வேர்ட் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியே இருந்தது. ஆனால் வந்து ஒரு பாயிண்ட்ல அது லூப்ல ஓட ஆரம்பிக்கிறப்போ சம்திங் ஹேப்பன். என்ன மீறி அழுவ ஆரம்பிக்கிறேன், எல்லாமே நடக்குது ஒரு பாயிண்ட்ல. மாண்டமன்னன் அவ்வளோ இறுக்கமா, ஏன்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ உனக்கு ஒரு ஐடியாவா அந்த இப்போ இதுதான் சொல்ல வராரு அப்படின்னு உனக்கு ஒரு இது இருக்கும். இவன் என்கிட்ட வரும்போது இப்போ இதுதான் அந்த பாட்டோட இதுன்னு சொல்லலாம். நீங்க அது ஆக்சுவலா அது என்ன இது பண்ணி எழுதுனீங்க? எனக்கு அந்த இது வேணும். எனக்கு வந்து அது என்னன்னா, அது வந்து பவர் பத்தின ஒரு பவர்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் மாதிரி அந்த பாட்டு எனக்கு. ஸோ பவர்னா என்ன அப்படின்னா, பவர்னா வந்து உங்க அப்பா கிட்ட பவர் இருந்துச்சுன்னா, உனக்கு பவர் வேணா நீ உங்க அப்பாவை கொள்ளுவ. அந்த கட்டத்துக்கு ஒன்று தள்ளும் அந்த டிசைர் ஃபார் பவர்ன்றது. அதே மாதிரி பவர்ன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் அதில் வந்து ஒரு எலிமெண்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து நீ பவர்ஃபுல்னு நம்பணும். அப்போ நீ வந்து அதுக்கு வந்து சில நாடகங்கள்லாம் நீ போடணும். ஸோ அதான் பவர்னா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு, அது எனக்கு அப்போ தெரிஞ்ச
நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா அரசியல் கதைகள், அப்புறம் நம்ம படிக்கிற ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸு. ஹவு டு யூ டீல் வித் யுவர் ஹிஸ்ட்ரின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ வந்து நமக்கு போஸ்ட் கொலோனியல் இது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்மளோட கல்ச்சரே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபியூடலாகவும் இல்லை, கம்ப்ளீட்டாக இன்ஸ்டிடியூஷனலைஸாகவும் ஆகலை. ஸோ நம்ம இது இங்கே லைட்டாக நிறையவே இங்கே இருக்கும், கொஞ்சம் இங்கேயும் இருக்கும். டிரான்சிஷன்னு சொல்ல முடியாது, ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும், ரெண்டு நிமிஷம் ஆடிட்டே இருக்கும். ஜப்பானோட மாடல் இருக்கு. ஜப்பான் வந்து என்ன ரியலைஸ் பண்ணுவாங்கன்னா, ஓகே வெஸ்டர்ன் காலனைசேஷன் வந்து உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்போது ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது, இதர் பி த ப்ரெடேட்டர் பிகம் த ப்ரே. அப்போது வந்து ஜப்பான் வந்து ஒரு தேவர் எம்பரர் லெட் ஃபியூடல் சொசைட்டி. அவங்களுக்கு இருந்த அந்த மினிஸ்டர் கிளாஸ், அந்த பியூரோக்ராட்டிக் கிளாஸ் எல்லாருமே வந்து யூரோப்புக்கு வந்து 10 பேர் பெல்ஜியம் போங்கடா, 10 பேர் நார்வே போங்க, 10 பேர் யூகே போங்கன்ட்டு எரிக்க விட்டு எல்லாரும் போயிட்டு அந்தந்த ஊரோட லா என்ன, அவங்களுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்ன, அவங்களோட சிட்டி பிளானிங் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 10 to 20 year பீரியட்ல தே மெட்டிகுலஸ்லி ஷிஃப்டட் ஃப்ரம் நம்ம ஒரு ஃபார்மிங் பேஸ்ட் ஃபியூடல் சொசைட்டிலேருந்து தே ஷிஃப்டட் இன்டு லைக் அ இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எஜுகேஷன் ஓரியன்டட் சொசைட்டி. கான்ஷியஸாக தே மூவ் அவே ஃப்ரம் இது. ஸோ ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் அவங்க வேர்ல்டு வார் 2ல ஒரு பெரிய மிலிட்ரி ஃபோர்ஸ் ஆனது. தே காலனைஸ்ட் வியட்நாம், தே ஆக்கிபைட் சிங்கப்பூர். அதனால தான் அவங்க ஜெர்மனியோட அலையன்ஸ் இருந்தாங்க. ஏன்னா தே பிகேம் அ ஃபோர்ஸ் ஆஃப் தேர் ஓன். அந்த ஒரு இதில் தான் போய் அமெரிக்கா மேலே பாம்பு போட்டு மூண்டி விட்டானுங்க அமெரிக்கா. ஸோ இது வந்து அதனால தான் ஜப்பான் இஸ் ஒன் ஆஃப் 2 or 3 கண்ட்ரிஸ் தான் வந்து வெஸ்டர்ன் காலனைசேஷனுக்குள்ளே விழாத கண்ட்ரிஸ். அதில் ஜப்பான் ஒன்று. அதில் ஜப்பான் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக. ஸோ அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வுட் ஒர்க்கிங், அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ், அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ், அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் எல்லாமே இன்னும் இருக்குது, அன்புரோக்கனாக இருக்குது, இன்னமும் இருக்குது. ஆனால் மாடர்னிட்டியாக அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து அது கிடையாது. நம்மளோட ட்ரெடிஷ்னல் ப்ராசஸஸ், சிஸ்டம்ஸ் எல்லாமே, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு, இல்லைன்னா கரப்ட் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ நமக்கு வந்து இப்போது ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா என்ன அப்படின்னு எவனுக்குமே தெரியாது. அது எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம்தான். எல்லாருக்குமே ஒவ்வொரு கதை இருக்குது, எல்லாருக்குமே ஒவ்வொரு எவிடன்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம ஒவ்வொருத்தர் வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஐடென்டிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்றதுல வந்து நிறைய இருக்குது. நம்மளோட சர்வைவலுக்காக சில விஷயங்கள் நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழணும் அப்படின்றதுக்காக சில விஷயம் நம்ப வேண்டியதாக இருக்குது. நம்பினாதான் சோறு போடுது. சில விஷயம் நமக்கு கற்பிக்கப்படுது, சில விஷயம் நம்ம வந்து ஒப்புச்சாகணும், பவர் பிளே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து அப்போ நம்மளோட ஐடென்டிட்டி எங்கே நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம். அதுவும் இப்போ நமக்கு வந்து எஸ்பெஷலி வந்து பெரியாருக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு ரிலிஜன் அப்படின்றத வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஐடென்டிட்டியாக இல்லை நமக்கு. இப்போ தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ரிலிஜன்றது ஒரு பேக்ரவுண்டில் நம்ம வச்சுக்கிற ஒரு விஷயம், நம்ம பர்சனலான விஷயம்னு வச்சுக்கிட்டோம். சரி, அப்போ வந்து ஒரு பெரிய வாய்டு ஒன்று கிரியேட் ஆகுது. என்ன வாய்டு கிரியேட் ஆகுதுன்னா, ஒரு காமனான எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவலாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய, எல்லாருமே ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இல்லை. அந்த இடத்துல தான் போய் சினிமா வைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பாப் கல்ச்சர் வைக்கும்போது அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஸ்டார்ஸ் எல்லாருமே நம்ம ஒரு காடா பார்த்து ஐடலைஸ் பண்ணுறது. பால் அபிஷேகம் பண்ணாத எங்கன்னா தயிர் அபிஷேகம் பண்ணுறது. இதெல்லாம் என்னன்னா அந்த இம்பல்சஸ் இருக்கு, அந்த ரிலீஜியஸ் இம்பல்சஸ் இருக்கு, அந்த ஸ்பிரிச்சுவல் இம்பல்சஸ் இருக்கு. அது போகவே இல்லை. அது ஸோ அது பிரைமலா நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து மீடியம்ல வெளியே ஷோ பண்றாங்க. ஸோ அதை வந்து அதை நம்ம எப்படி சேனல் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். அதை எப்படி சேனல் பண்ணோம்னா, ஐடியலி அதை வந்து செய்யும் தொழிலே தெய்வம்ன்ற மாதிரி ஒரு ஸ்கில் பேஸ்டா, ஒரு கம்யூனிட்டி பேஸ்டா. இப்போ இந்த நம்ம காஜ் பத்தி பேசும்போது கூட நான் சொன்னது தெரியுமா, இது ஐடியலா ஒரு சித்தப்பாவோ ஒரு மாமாவோ ஒரு அண்ணனோ யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கணும் 14 வயசுல. பட் யாரும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ இது எல்லாம் அதுதான் சொல்றேன். இது வந்து ஃபேமிலி சிஸ்டம்ஸ்குள்ளேயும் சில விஷயம் உட்கார மாட்டேங்குது, இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளேயும் சில விஷயம் உட்கார மாட்டேங்குது. இது வந்து 2 லெவல்ல நான் பார்க்குறேன். ஒன்று வந்து எங்க அப்பாவுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை. எவ்ரி மேன் மஸ்ட் கில் ஹிஸ் ஃபாதர்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதாவது சைக்கலாஜிக்கலாவே என்ன சொல்லுவாங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐடியலைசேஷன், ஃபாதரை வந்து ஐடியலைஸ் பண்ணி எங்கள் அப்பா தான்டா மாசு. அதுக்கப்புறம் அப்பாவை வந்து வெறுக்கிறது. அதுக்கப்புறம் அப்பா வந்து புரிஞ்சு ஒத்துக்க, சரி ஓகே அது வந்து
அந்த 3 ஸ்டேஜையும் கடந்து வந்தாதான் வந்து ஃபாதருடைய டியூட்டி வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஃபாதரோட டியூட்டி வந்து 3 இடத்துலயும் நிக்கணும். தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ 3 இடத்துலயுமே நிக்கணும். ஒரு ஹீரோவாவும் இருக்கணும், ஒரு வில்லனாவும் இருக்கணும், அப்புறம் கடைசியா இது 3மே ஒரு அப்பா பண்ணாதான் ஒரு நல்ல அப்பா. இந்த அப்பான்னு நான் சொல்லும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபாதர், இட் இஸ் ஆல்சோ ட்ரெடிஷன். ஒரு ட்ரெடிஷன் வந்து மாடர்னிட்டிக்கு பண்ண வேண்டிய வேலை வந்து 3 இருக்கு. ஸோ ஒன்று ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அதுதான் வந்து இப்போ நம்ம ஆளுங்க வந்து இந்த ஹிந்து அப்பாலஜி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ராமாயணத்தை படமா எடுக்கிறது, அது வந்து அவனுங்க அந்த ஃபேஸ்ல இருக்கிறாங்க. நம்ம வந்து எந்த ஃபேஸுக்கு போயிட்டோம்னா வில்லன் ஃபேஸுக்கு போயிட்டோம். இப்போ நீங்கள் அதை சொன்ன மாதிரி அப்போ அவங்க ஒரு இதில் இருக்காங்க, வில்லன் ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போ புரிஞ்சுக்கிற ஸ்டேஜுக்கு வரணும். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் திரும்பவுமே வந்து அதுக்கப்புறம் அதாவது இப்போ நீ மகனா இருக்கல, உங்க அப்பாவை நீ புரிஞ்சுக்கும், நீ ஒரு அப்பனா இருக்க, அப்போ உனக்கு ஒரு மகன் இருப்பான்ல. அப்போ அந்த சைக்கிள் இருப்பாங்க. either die a hero or live long enough to become the villain. அதுவும் வந்து சைக்கிள் தான். ஸோ அது வந்து நேச்சுரல் தான். அது வந்து நம்ம அதான் இப்போ நீ ஐடியல்னு என்னது? ஐடியல்லாம் doesn't exist. ரொம்ப யூட்டோபியன். ஐடியல்னா ஐடியல் தக்கான வேர்டு நினைக்கிறேன். ஜஸ்டிஸ், ட்ரூத். அல்டிமேட்டா வந்து பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அல்டிமேட்டா வந்து ஒரே ஒரு பாலிடிக்ஸ் தான் இருக்கு. ஹூ ஓன்ஸ் லேண்ட். எஸ், வேற எதுவுமே வந்து பாலிடிக்ஸ் கிடையாது. ஸோ வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸ் ஏன் ரிலேட்டிவ்லி பெட்டர் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45 to 50% ஆஃப் த லேண்ட் இஸ் ஹெல்ட் இன் ஸ்மால் பார்சல்ஸ் பை அ லாட் ஆஃப் பீப்புள். இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து ஒரு 8% ஆஃப் த பாப்புலேஷன் கண்ட்ரோல்ஸ் 90% ஆஃப் த லேண்ட். எனி பவர், ஆமாம், எஸ்பெஷலி ஃபர்டைல் லேண்ட், எஸ்பெஷலி லைக் அர்பன் லேண்ட் வந்து இட் இஸ் ஹெல்ட் பை less than 10% ஆஃப் த பாப்புலேஷன். அதனால தான் வந்து நமக்கு வந்து இருக்கிற எல்லா இஷ்யூவும், நீ ஒரு படம் எடுக்கிற, உனக்கு இருக்கிற பெரிய பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன? லொக்கேஷன். நீ ஒரு பிஸ்னஸ் ஆகணும், உனக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன? கடை. சாமி கண்ணுக்கு என்ன பேசுறேன், இடம் இல்லை உனக்கு அல்டிமேட்டா வந்து எனக்கு அப்படியே அதனாலதான் வந்து மற்றது எல்லாமே வந்து அவனுங்க பண்றது எல்லாமே இல்ல. நீங்க நல்லா இன்னொரு விஷயம் பாக்குறீங்கன்னா, இப்போ காசால வார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லேண்ட் அக்யூசேஷன் தான் அது. ஈழம்ல வந்து இது நடக்குது, லேண்ட் அக்யூசேஷன் தான். எவ்ரி வார் இஸ் லேண்ட் அக்யூசேஷன். காஷ்மீர் லேண்ட் எல்லாமே லேண்ட் தான். மெயின் ஸ்ட்ரீம்ல வந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்லயே மோஸ்ட் ரியல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து நிலம் எங்கள் உரிமை மட்டும்தான். அது வந்து தட் இஸ் தி லைக் அட் த ரூட் ஆஃப் த இஷ்யூ வந்து லேண்ட். அதுதான் எனக்கு அந்த ஒரு லைனுக்காகவே வந்து அந்த படம் வந்து எனக்கு ஒரு எபிக் மூவி ஆயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த பாயிண்ட் எவருமே பேசினதே கிடையாது. லேண்ட் கண்ட்ரோல் பண்ணா வாட்டர் கண்ட்ரோல் பண்ணுவோம், வாட்டர் கண்ட்ரோல் பண்ணா அப்ஸ்ட்ரீம் வாட்டர் யாருக்கு, டவுன் ஸ்ட்ரீம் வாட்டர் யாருக்கு. அப்புறம் இதெல்லாம் கூட இருக்கானா? இப்போ சவுத் ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஈஸ்ட் விண்ட் அடிக்குதுன்னா, சில ஊர்லலாம் இந்த டைரக்ஷனில் தான் இவங்க வீடு கட்டணும், இந்த டைரக்ஷனில் இவங்க வீடு கட்டணும்னு இருக்குல்ல, இவங்க மேலே பட்டு காற்று இங்கே வந்துடக்கூடாதுன்றதுக்கெலாம் கூட வச்சுருந்துருக்காங்க. அப்படியா? வாட்டரு, ஏர் எல்லாத்துக்குமே அது இருந்துருக்கு. இப்போ இங்கே இவங்க வீடு கட்டிட்டாங்கன்னா இந்த காற்று இவங்க மேலே பட்டு இவங்க வந்து வரக்கூடாது சொல்லி இவங்க கட்டுவாங்க. இல்லப்பா, அதனாலதான் சில இதுல மாடி வீடு இந்த ரீஜன்ல இருக்கும் கட்டக்கூடாதுன்னே ஒரு கட்டுப்பாடு. சரி, இப்போ நீங்க ஒரு சாங் பர்சீவ் பண்ணும்போது, இப்போ மாண்டமன்னன் கவின் பத்தி பேசணும், இவ்வளோ ஓடுமா உங்களுக்கு? மாண்டமன்னன் நான் எழுதும்போது எனக்கு வந்து ஒரு 19 வயசு இருந்திருக்கும். 19 வயசா? என்ன சொல்றீங்க? அப்போ 19 வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா எனக்கு ஒரு 23 அதுதான் 23 மாண்டமன்னன் பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சா? ரிலீஸ் 24. அந்த பாட்டு மூலமா என்ன சொல்ல வரீங்கன்றதுதான் எனக்கு புரியல. என்னோட பவர்ன்றது வந்து எல்லா லெவல்லயும் ஆப்ரேட் ஆகுது இல்ல. It is between a father and a son. It is between tradition and modernity. Primarily when you are writing 19 அப்போ father and son. எனக்கு வந்து அது father and son. பட் அதை நான் வந்து பல விதமா நான் அந்த ஃபாதர் அண்ட் சன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்போ வந்து அவுரங்கசீப்போட கதை நான் படித்தேன். நான் யோசிப்பேன், அவுரங்கசீப் வந்து அக்பர் தானே அவங்க அப்பா, அக்பரை கொண்டுட்டான்ல அவன், இல்லை ஷாஜஹான், ஷாஜஹான் தான் பூட்டி வச்சுட்டு அவன் வந்து he is taking control over the wealthiest kingdom in the world at that time. சரி,
அதுக்கப்புறம் அவன் தினமும் கண்ணாடி பார்த்தானோல்ல, அவன் யோசிக்க மாட்டான் நான் எங்கள் அப்பாவை அப்படி அடக்கி வச்சிருக்கிறேன், அவர் அடைச்சி வச்சிருக்கிறேன். லைக் அவன் எந்த அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து அது ஒரு பவர் தேவைப்பட்டிருந்தா அவங்க அப்பாவை வந்து அவன் பூட்டி வைக்கிறது வந்து அவனுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தோணியிருக்காது. ஆர் இட் இஸ் ஜஸ்டிஃபைடு அப்படின்னு அவனுக்கே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருப்பான்ல. அவன் வெளியே என்ன பண்ணா, என்ன பேசினா, எது பண்ணா அதெல்லாம் விட்டுரு. பட் அவன் தனியாக இருக்கும்போது அவன் கண்ணாடி பார்க்கும்போது அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் அவன் மண்டையில் எப்படி ஓடி இருக்கும். கண்ணாடி நான் பார்க்கவும் மாண்ட மன்னன் காவியம். அவங்க அப்பாவோட மூஞ்சி. ஏன்னா எனக்கு வந்து நிறைய சொல்லுவாங்க சின்ன வயசுல வந்து எங்க அப்பா எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க அப்பா மாதிரியே இருக்கு நீ பார்க்க அப்படின்ட்டு. பெருமையா இருக்கும். இல்ல எனக்கும் ஒரு சில விஷயத்துல நல்லா இருக்கும், ஒரு சில விஷயம் அவர் வந்து அதுக்கு டென்ஷனே ஆக மாட்டாரு. எனக்கு வந்து இல்ல எனக்கு வந்து பார்க்க ஒன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு பிடிக்கல அப்படின்னா அப்படியா பரவாயில்ல அப்படின்னு அவர் அது வந்து அவர் மேல படவே படாது அந்த ஸ்டேட்மெண்ட். அது அவர் கூலா ஹேண்டில் பண்ணுவார். ஆனா எனக்கு வந்து கடுப்பா இருக்கும். என்ன இல்லை நான் வந்து எங்க அப்பா கிடையாது, தனி, நான் வேற எங்க அப்பா வேறயா அந்த மாதிரி ஃபீல் ஆகி அப்பா வேற நான் வேற அப்படி ஃபீல் ஆகி இருப்பாங்க. பட் என்ன அப்படி ஃபீல் பண்ண விட மாட்டாங்க. எப்போ சொந்தக்காரங்க உங்க அப்பா மாதிரியே இருக்கு, அவங்க அப்பா எங்க அப்பா கிடையாதுடா. அது வந்து நம்ம தெரபில தான் அப்ப வந்து நீங்க ஓகே ஒரு இது ஒன்னு சொல்லுவாங்க இல்ல, அப்ப நீங்க வந்து உங்க அப்பா ஐடியலா பாத்தீங்க. அதான் ஐடியலா பார்த்த ஸ்டேஜும் இருக்கு, வில்லனா பார்த்த ஸ்டேஜும் இருக்கு. இப்போ எங்க அப்பா வந்து நல்லா எனக்கு நல்லா புரியுது. இப்போ வந்து எங்க அப்பா வந்து என்ன மாதிரி காலகட்டங்கள்ல என்ன மாதிரி டிசிஷன்லாம் எடுத்தாருன்னு நான் யோசிக்கும் போது அவர் வந்து ஹீஸ் ஹேண்டில் ஹிஸ் லைஃப் வெரி பியூட்டிஃபுல்லி. ஆனா அது எனக்கு புரியறதுக்கு ஒரு டைம் ஆகுது இல்ல. அந்த அதான் நான் பாட்டு செம கடுப்பு. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். வார்த்தைகள் என் கோல் என் பின்னே படைத்திருந்தால் என் முன்னே போர். அச்சம் ஒரு வார்த்தையா தெரியவே இல்லை, என் எதிரி ஓட்டம் புரியவே இல்லை. அமர்ந்த இடத்தில் இருந்து உரச்சி துவப்பேன் என் முகம் கொண்ட கொடிகள் ஊரில் நடுவேன். 1000 அம்புகள் வானை கிழிக்கும், என் பெயர் சொல்லி பாரு காற்று மிதக்கும். நான் முக கண்ணாடி பார்த்தால் பழைய அரசன் தோன்றுகிறான். என் ஆணவ குரலை கேட்டால் அவனும் சேர்ந்தே ஒழிக்கிறான். என் வாழ்வில் ஒரு நொடியும் வாழ்ந்த மன்னன் காவியம், வாழ்ந்த மன்னன் காவியம், வாழ்ந்த மன்னன் காவியம். தொண்டையை கிழிச்சு உமா கொடுக்க ஒரு உமா. திடீர்னு ஷாஜகான் பாடுற மாதிரி சொல்லிட்டீங்க. கதையே வேற ஓப்பனா இருக்கு சாங்ன்றப்பதான் எனக்கு ஃப்ராங்கி பண்ணி வருது. அதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட் எடுக்கியா ரொம்ப நாள் வாடாத எல்லாம் அப்படியே எல்லாம் ஒண்ணு எடுத்துறவன். ஆமா ஐயா ஜூம் பண்ணுங்க. ஐயா அவங்க எடுத்து வச்சது எடுத்து வச்சோம். நான் வந்து இந்த பாட்டெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம்
என்னோட ஒய்ஃப் சொல்றா, நிலா வந்து எனக்கு கொடுத்த ஒரு புக் இருக்கு. இந்த புக்கு நடுவுல வந்து ஒரு பிறங்கி பழம் வச்சிருக்காங்க. போடு இது நீங்க உங்களுக்கு தெரியவே தெரியாதா? நான் அது பார்க்கவே இல்லை. இன்னைக்கு தான் நீங்க பாட்டு எழுதி முடிச்சிட்டு தான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்ப தான் photo அனுப்பிச்சாங்க. ஐயோ ஐயோ எப்படி உங்களுக்கு இது இந்த கொக்கு பேர் ஆரிகாமி. உங்களுக்கு ஆரிகாமில கொக்கு பர்சனலா we feel, at least I feel, ஃபிரங்கி பாணி is your best work. Recent best. Recent best அல்ல. Best work. பெஸ்ட். எனக்கு என்னன்னா இது மட்டும் இந்த 7G ரெயின்போக்கு ஒரு சீன் இருக்கும். அவன் ஆள் வந்து இறந்துரும். படம் டெத்தை பத்தி போயிட்டு இருக்கப்போ அந்த ஆளோட பாடியை பார்க்க போறப்போ சம்மந்தமே இல்லாம அங்க வேலை செய்யற கம்பவுண்டர் 50 ரூபா கொடுத்தாதான் பணத்தை காட்டுன்ற மாதிரி சம்மந்தமே இருக்காது. அங்க வந்து செல்வா அந்த இடத்துல நீ 50 ரூபா கொடுத்தாதான் பணத்தை காட்டுன்னு இருக்குல்ல. ஃபிராங்கி பாணி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல மனிதர்கள் யாரோ புனிதம் இல்ல, அவளும் புனிதம் இல்ல, மனிதர்கள் யாரோ புனிதம் இல்லங்கிறது என்ன அந்த லைன் அங்க ஹிட் ஆகுது. அப்படியே டுமில் நான் சாவு நான் அப்படியே அதை கேட்டு நீங்க அப்படிதான் வைக்கிறீங்களா? அது அவங்க நோட்லாம் ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு. அது இந்த லைன் எதுக்கு நான் சொன்னோம், நிறைய பர்சனல் ஹிஸ்டரி இருக்கு இப்போ நிலாவோட எனக்கு. ஸோ நிறைய காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்டு இந்த பாட்டு வந்து கேட்கும்போது அவங்களோட ஃபேமிலி எப்படி ஃபீல் ஆவாங்க, அவளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃபீல் ஆவாங்க, அவளோட லைஃப் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தவங்களாம் எப்படி ஃபீல் ஆவாங்கன்னு நான் யோசிக்கும்போது எங்களுக்கு இருந்த சில மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் ஆவாங்க, இது மாதிரி நிறைய பேருடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நான் யோசித்தேன். ஸோ யோசிக்கும் போது எனக்கு நிறைய வந்து அதான் லைக் ஐ மீன் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இல்லை. ஸோ அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அவளோட ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கலாம். ஆனால் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவன் மேலே இருந்த ஏதாவது ஒரு கிரீவியன்ஸ்னால அவங்களால வந்து கம்ப்ளீட்டாக அதை அவளோட அந்த குட்னஸ் அவங்க வந்து அவள் இருக்கும்போது அதை வந்து அவங்க கம்மியாக ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம். எனக்கே வந்து லைக் அவள் இருந்தபோது எனக்கும் அவளுக்கும் இருந்து நிறைய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும், ஃப்ரிக்ஷன் இருந்திருக்கும், உரசல்கள் இருந்திருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து எந்த ஒரு கான்டெக்ட் இருந்திருக்கும்னா சரி நம்ம அடுத்த பேசும்போது அது சரியாயிடும், இல்லை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அதை பற்றி நம்ம பேசுவோம், இல்லை அது அப்படி நாளடைவில் அது சரியாக போயிடும், எப்படியும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படியும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு நான் இருக்கேன், அவளால் முடிஞ்ச வரைக்கும் அவள் எனக்கு இருக்கா அப்படின்ற அந்த ஒரு. ஆனால் அவள் போனதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து அது எதுவுமே வந்து இப்போ எனக்கு அவன் மேலே ஒரு கோவம் இருக்குன்னா கூட நான் அவட்ட சொல்ல முடியாது, அவட்ட நான் அதை காட்ட முடியாது, அவள் இல்லவே இல்லைங்கும் போது. ஸோ அதுதான் அவன் மேலே ஒருத்தவங்களுக்கு கோவம் இருந்தாலுமே வந்து அவங்க இந்த பாட்டு கேட்கும்போது அதை அவங்க வந்து எடுத்து வைக்கணும், அதை எடுத்து வச்சுட்டு யூனோ லைக் அவங்க தேர் வில் ஸ்டில் பி லைக் அவங்களுக்குள்ள அவங்க நிலா மிஸ் பண்ணுற அந்த ஒரு இடம் இருக்கும்ல. மேபி அவங்க வந்து அது ஃபுல்லாக வந்து அது அவளுக்காக அழாமல் கொஞ்சம் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொவிஷன் தான் அது. அப்படிதான் கிடையாது, கரெக்ட் தான். பட் நீ மட்டும் என்ன அப்படி சிரிச்சுக்கிட்டே எவ்வளோ இதாக சொல்கிறாங்க. 10 நிமிஷத்துல நாங்கள் நிலா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களை எப்படி ஃபீல் பண்ண வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்களை எப்படி ஃபீல் பண்ண வச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இல்லைன்றது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இல்லைன்னா கூட தெரியாத ஒரு ஆளுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படணும். இப்போ தெரிஞ்ச ஆட்களுக்கே கஷ்டப்படுறது அந்த 10 நிமிஷம் அவ்வளோ பண்ணுது தெரியல. கிரேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்னு நினைக்கிறேன். கேபருக்கும் மற்ற கண்டெம்பரரி மியூசிஷியனுக்கு வித்தியாசம் சொல்கிறேன் பாரு. நான் 1 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணாலும் நாங்கள் அதே இதில் இருப்போன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கிற இந்த பாண்டெல்லாம் நான் வேற எந்த பாட்டிலையும் கேட்டதில்லை. இப்போ ஃப்ராங்க் பாருங்க திரும்பி கேட்க தோணுதில்ல. இப்போ அது வந்து எந்த டெக்கரேட்டிவாக அதில் எதுவுமே வார்த்தைகளோ கிட்டாரோ எதுவுமே இல்லை. அப்போ வந்து ரொம்ப யதார்த்தமான வார்த்தைகள் தான் இருக்கு. அப்போ என்ன இது நம்மளை பண்ணுதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நியூவான்சஸோ மனிதர்களோ எல்லாரும் வாழ்க்கையிலும் இருந்திருப்பாங்க, இல்லை நம்ம சந்திக்க போகிறோம் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அதை வந்து முழுசா உள்வாங்கி ஆட்டா மாத்துறது இருக்குல்ல, பாட்டுன்னு இல்லை யார் என்ன வேணா மாற்றலாம். அந்த சென்சிபிலிட்டி வந்து எப்படி சொல்றது அது பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு பாட்டு. ஏன்னா அது சாதாரண கதை சொல்றது ரெக்கார்ட் பண்ணி திரும்ப நான் கேட்க மாட்டேன்ல. நிலா சொல்ற மாதிரி கேபர் பாடுவாரு, திடீர்னு நம்ம அந்த சைடு போயிடுவோம். என்ன
அது இப்போ அண்ணனுக்கே என்ன பண்ணனே தெரியாது ஆக்சுவலி, அதான் உண்மை நினைக்கிறேன், தெரியல. ஆனா அது என்னென்னமோ இருக்கு 10 நிமிஷத்துல. எனக்கு இந்த லைன் தான் பீக்கு. என்னன்னா எத்தனை பேருக்கு வருமோ எப்படி சொல்றது, எனக்கு விஷுவலா நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேரை சேர்த்து வச்சிருப்பாங்க, நிறைய பேருக்கு வந்து மென்டலாம் ஒரு மாதிரி இருக்கும்போது இவங்க அவங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அந்த ஆப்போசிட் பர்சன் என்ன பண்றாங்க, அது அவங்களும் காரணமா இருக்கலாம், அது எப்படி அது என்னவோ ஒண்ணு. பட் இந்த பாட்டு முடிச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம நிறைய பேர் ரொம்ப அந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒன்று படித்தேன். என்னன்னா நார்மலைஸ் தட் when somebody crosses your mind, அவங்க கிட்ட நீங்கள் போய் பேசுங்க, அதை கால் பண்ணி அந்த பேசுங்க. நான் ஒரு ரேண்டமாக அதை மீன் பண்ணேன், அதை நான் ஃபாலோ பண்ணுவோம் அந்த வருஷம் அப்படின்னா. நான் பண்ணவே இல்லை. நீங்கள் பாட்டு கேட்டு திரும்பி அது ஹிட் ஆச்சு. ரேண்டமாக நம்மளுக்கு யாராவது கிராஸ் ஆவாங்கல்ல, ஸ்கூல் நம்ம பேசி அங்கே ஒரு 6 மாதம் ஆயிருக்கும், 5 மாதம் ஆயிருக்கும், அவன் என்ன பண்றானே தெரியாது. 5 மாசத்துல வாழ்க்கையில என்னவா நடந்திருக்கலாம்ல, பக்கத்துலேயே தான் இருப்பான், இல்லை அங்கேயே தான் இருப்பாங்க யாராவது. இவங்க கிட்ட நம்ம பேசணும், என்ன தூக்கின்னு போறோம், இதுதானே இருக்கு லைஃப்ல அப்படின்றது இருக்கு. எனக்கு அதெல்லாம் ஹிட் ஆகிட்டுன்னு அதுக்கப்புறம் செக் பண்றவங்க சும்மா ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஐயா நீங்கள் இவ்வளோ சாங்ஸ் எழுதிருக்கீங்க, இவ்வளோ கம்போஸ் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. நீங்கள் 19 வயசில் வந்து ஆண்டமன்னன்ற எழுதிருக்கீங்க. நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது நான் ஒரு போய்ட்டாக தான் இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணீங்களா, இல்லை நான் பாட்டு பாட போகிறேன்? எனக்கு வந்து நான் ஒரு 7-8 வயசுலேருந்து எழுதிட்டு இருக்கேன், கதை எழுதணும் அப்படின்ட்டு ஆசை. சின்ன வயசில் வந்து இந்த நம்ம இந்த குழந்தைங்களுக்கான கதை புக்கெலாம் திறந்தா ஒரு பக்கம் பொம்மை ஒரு பக்கம் எழுதலாம். அது மாதிரி நானே நோட் புக் எடுத்து ஒரு பக்கம் பொம்மை வரைஞ்சிட்டு ஒரு பக்கம் நானே கதை எழுதுவேன். எங்கள் அம்மா கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு வந்து கதை எழுதுவேன். இந்த மாதிரி 2 பசங்க இருந்தாங்க. ஒரு பையன் தான் அம்மா சொன்னதெல்லாம் கேட்டாங்க, அம்மா சொன்னதெல்லாம் கேட்கல. அம்மா சொல்றதை கேட்காத பையனுக்கு அடிபட்டுருச்சு, அம்மா சொல்ல கேட்ட பையன் நல்லா இருந்தான். இது மாதிரிலாம் கதை எழுதுவேன். குட் பை பேட் பை ஸ்டோரி எல்லாம் எது எங்க அம்மாட்ட வந்து நல்ல பேர் வாங்குறதுலாம் இது மாதிரி. ஸோ அது வந்து சின்ன வயசுல. அப்புறம் வந்து 7th 8th படிக்கும்போது டிராகன் பால்ஜி வரும். ஸோ டிராகன் பால்ஜி பார்த்துட்டு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளோ பால்ஸ் அப்படின்னு ஒரு காமிக் புக் நாங்களே நான் வரைஞ்சு போய் ஜெராக்ஸ் எடுத்து வந்துட்டு அப்புறம் ஒரு 4 பேர் உட்காருங்கடா அப்படின்னு. நீங்க பாரு இந்த முடிக்கு இந்த கலர் அடி கலர் அடி வச்சு ஸ்கூல்ல போய் 10 ரூபாய்க்கு விற்போம். எங்களுக்கு அப்போ என்னோட ஸ்கூல்ஸ்ல இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு மேட்டர். அவனுங்களே எழுதி அவனுங்களே அந்த மாதிரி பண்ணலாம். லைக் எவ்ரி வீக்கெண்ட் வந்து அந்த மாதிரி இது பண்ணுவோம். இது வந்து ஆக்சுவலா எங்க ஸ்கூல்ல வந்து அது பண்ணக்கூடாது, இல்லீகல். ஆனா எங்களோட பிசினஸ் யுக்தி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, எங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 12 ரூபாய் இருக்கும். பட் நாங்க 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்போம். 8th தான் நம்ம யோசிக்கிறதே பெரிய விஷயம். ஆமா. அதுக்கப்புறம் வந்து 7th 8th எல்லாம் பண்ணிருந்தேன். ஸோ எனக்கு வந்து எழுதணும். அதுக்கப்புறம் கூட 11th கூட வந்து 11th அது முன்னாடியே வந்து 10th 9th 10th மாதிரிலாம் வந்து ஹாரி பாட்டர் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹாரி பாட்டரோட புக்கு ரைட்டர் யாரு, அவங்களோட ஏஜென்ட் யாரு, ஏஜென்ட்னா என்ன, இதெல்லாம் எங்கேயோ படிச்சு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுட்டா ஓகே அவங்க ஏஜென்ட் என்னன்னு யோசிக்கிறீங்க. ஸோ ஜே.கே. ரவுலிங் வந்து எப்படி புக்கு பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு எங்கேயோ படிச்சு அவங்களுக்கு ஒரு ஏஜென்ட் இருந்தாங்க. நாங்கள் ஒரு வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தையை பிடிச்சி ஏஜென்ட், அப்போ இவங்க ஏஜென்ட் யாரு அப்படின்னு ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு கண்டுபிடிச்சு அவங்களோட அட்ரஸ் இமெயில் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு நான் ஒரு மேனுஸ்கிரிப்ட் 3 சாப்டர் அப்புறம் ஒரு பிளாட் சம்மரி எழுதுறோம், சப்மிட் பண்ணேன். 3 சாப்டர் பிளாட் சம்மரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு எங்கள் தாத்தா கிட்ட போய் பாருங்க நான் யூகேக்கு அனுப்பணும் இதை அப்படின்னு. அப்படியாடா சரி ஓகேவா அதெல்லாம் பிரிண்ட் எடுப்போம். என்ன அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தா சரி இப்படிலாம் இருக்குமா, அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வா கோயிலுக்கு போகலான்ட்டு கோயிலில் வச்சு அதுக்கு அர்ச்சனை பண்ண சொன்னார். பார்சல் பண்ணவே மாட்டேன் அதை அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவோட போய் நான் போஸ்ட்லாம் பண்ணிட்டு வந்தேன். அதை அதுக்கப்புறம் அவங்க ரிஜெக்ஷன் லெட்டர் கூட வச்சாங்க, தம்பி ரொம்ப சின்ன பையனா இருக்க, வளர்ந்த அப்புறம் எங்களுக்கு அனுப்பு, நாங்க கன்சிடர் பண்றோம். கியூரியாசிட்டி அதுதான் இட் மேக்ஸ் சம்வன் பெட்டர், தெரிஞ்சுக்கணும், அதை எக்ஸ்பெரிமென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி எனக்கு எழுதணுன்றது ரொம்ப லைக் சின்ன வயசுல இருந்தே எழுதணும், ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்றது. நான் ஒரு காலேஜ் வந்ததுக்கப்புறம் நான் மியூசிக் நிறைய கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியும் நான் கேட்பேன், பட் எனக்கு வந்து மியூசிக் வந்து ஒரு பெரிய லைக் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அதான் சொன்ன தெரியுமா, அந்த சைக்கிள் போகும்போது ஒரு வீடு ஸோ திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அவன் வீட்டுக்கு போயிடுவான். அவன் வீட்டில் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வச்சு அவனை ஃபுல்லாக ராஜா சார் சாங்ஸ்லாம் போட்டு ஒவ்வொன்றும் உன்னிப்பாக கவனிப்போம். பாரு இங்க ஒரு எலிமெண்ட் ஒரு தபலா வரும், பாரு ஒரு கிட்டார் வரும், பாரு இப்ப பாரு இந்த கீழே ரிவைண்ட் பண்ணி. யார் சொல்லுவா இதெல்லாம்? என்னோட ஃப்ரெண்ட் தீவிரமான ராஜா. ஆமா எப்படின்னா ஒருமையில தான் பேசுவான். ராஜா இருந்தால
அவனுக்கு ஒரு பாட்டு போட்டுதான் பாரு கேள்றா அந்த மாதிரி ஒரு அவனை பொறுத்த வரைக்கும் வந்து ராஜா சார் வந்து அவனுடைய ஃப்ரெண்டு மாதிரி. ஏன்னா அவ்வளோ டீப்பா வந்து அவ்வளோ என்னமோ பாட்டெல்லாம் யாருமே கேட்காத பாட்டெல்லாம் வச்சிருப்பான் அந்த மாதிரி. ஸோ அவன் உட்காந்து பட் நான் அதெல்லாம் வந்து ரசிப்பேன். பட் எனக்கு மியூசிக் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணுதே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மியூசிக் மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிச்சு காலேஜில். எனக்கு டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா யோகி பியோட மடைத்திரண்டு அந்த ஒரே ஒரு பாட்டு. என் ஃப்ரெண்டு ஒரு நாள் நான் தூங்கின்னு இருக்கேன் ஹாஸ்டல்ல, ஃப்ரெண்டு பறக்க ஓடி வரும். ஒரு MP3 பிளேயர் ஒரு காதுல இது வச்சிருக்கான், இது இன்னொரு இது வந்து பறந்துன்னு இருக்கு. அப்படியே ஓடி வரான், பதன்னு வரான். வந்து என்னை எழுப்புறான், எந்திரான்னு கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்றான். என்ன இது ஹார்மோனியம் வச்சு ஏதோ பண்ணிருக்காங்க குணா அப்படின்னு. அந்த பாயிண்ட்ல வந்து அவங்க ராஜா சார்னு யாரை சொல்றாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் ஒரு டிஸ்கனெக்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது பழைய பாட்டு அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியும். ஸோ நான் வந்து இது கம்ப்ளீட்டா அது ஒரு புது பாட்டா நான் வந்து கேட்கிறேன். இது யாரு அவங்க என்ன வீடியோலாம் இல்லை, MP3 பிளேயர்ல கேட்கிறேன், ஒரு காதுல கேட்கிறேன். அது வந்து எனக்கு அந்த பாட்டு வந்து என் மூளையை போட்டு திருப்பி போட்டுருச்சு. எனக்கு வந்து அப்போ வந்து நான் என்ன ஃபீல் ஆனேன், என்னால் இது பண்ண முடியும், இது லைக் என்னால் இது மாதிரி ஒரு விஷயம் எழுத முடியும். அதில் வந்து ஒரு அந்த ரொம்ப கனெக்டான லைன் என்னன்னா, ஆங்கிலமும் தமிழும் கலாச்சாரங்கள் கண்டுபிடிச்சுன்னு இந்த ஹிப்ஹாப். அங்கே தான் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. எனக்கும் அந்த கிளாஷ், எனக்குள்ளேயும் அந்த பிரச்சனை இருக்கு. லைக் ஓகே, அப்போ எனக்குள்ள ஒரு விஷயம் இருந்திருக்கு, அதுக்கு எனக்கு வார்த்தையே எனக்கு தேட தெரில. ஆனால் எவனோ ஒருத்தர் அதுக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு அதை ஒரு பாட்டாக்கி அதை வச்சு என்னை வந்து அடிக்கிறான்ல. நான் அதை பண்றேன். எனக்கு புக்கு எழுதுறது வந்து 5 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும். நான் ரொம்ப வருஷமா நான் எழுதிட்டே இருந்ததுனால எனக்கு நேச்சுரலா வந்து சாங் அப்படின்றது ஒரு எழுதுற மீடியமா தான் நான் அப்ரோச் பண்றேன். மியூசிக் அப்படின்றது எனக்கு போனஸ். ஆங்கிலமும் தமிழ் கலாச்சாரங்களோட கண்டுபிடிச்சோட இந்த ஹிப்ஹாப். இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு கோட் கேப்ஷனா படிச்சோம்னா நம்மளுக்கு ஹிட் ஆகுமான்னு தெரியல. ஆனா அது ரெண்டும் சேர்ந்து அடிக்கும் போது அது ஒரு பவர் வந்து. அதுக்கப்புறம் நான் வந்து சரி பாட்டு சரி எப்படி ஆரம்பிக்கணும், கிட்டார் இருந்துச்சுன்னா. ஸோ முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன்னா, கிட்டார் கிளாஸ் போறேன்னு ஒரு கிட்டார் வாங்கி வச்சிருந்தேன். என்னோட அண்ணா ஒருத்தர் பெரியப்பாவோட பையன் வந்து அவர் வந்து காலேஜ்ல பாடுவார். இந்த பயங்கர அவர் அந்த டைம்ல அவர் காலேஜ்ல ஊர்ல எல்லாம் பயங்கர பாப்புலர். அவர் பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருப்பாரு. ஸோ லவ் சாங்ஸ்லாம் பாடினா பொண்ணுங்க ரசிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கை. ஸோ அவர் தான் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து எனக்கு ஒரு ரோல் மாடலாக. ஏன்னா அவர் நல்லா படித்து யூஎஸ்க்கெல்லாம் போய் மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணி, ஸோ அவரை மாதிரி இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் மாதிரி அவர் கிட்டார் ரசிப்பார். ஸோ அப்படி வந்து நானும் கிட்டார் அதை மற்றதெல்லாம் அவர்கிட்ட இருந்து பெண்களுக்கு அப்படிதான் ராசாத்தி பாட்டு என்ன பண்ணுற கண்ண சிமிட்டி என்ன கொல்லுற. கிட்டார் தூக்கிட்டு காலேஜுக்கு போனேன். அங்கேயும் வந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சோம்பேறித்தனம் கிட்டார் பேசுறதுக்கு. ஒரு ரூம்மேட் அவன் என்ன பண்ணுவான், தினமும் போயிட்டு ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு ஒரு பாட்டு ஸோ யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து அந்த ஹை அண்ட் நோக்கியா ஃபோன் இருக்கும், அதுல மட்டும் இத்தினூண்டு வீடியோ வரும். வீடியோன்ற ஃபார்மேட்டே ஆக்சஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது. ஸோ ஆடியோ தான். ஸோ ஒவ்வொருத்தர் MP3 பிளேயர் வச்சிருப்பான். இவன் வந்து பயங்கர எங்க கேங்லயே அவன் தான் பாஷ் டூ. ஸோ ஐபாட் ஷஃபிள் வச்சிருப்பான். ஐபாட் ஷஃபிள்ல அவங்க அக்கா வந்து பாட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க அக்கா வந்து ரெட் ஹாட் சில்லி பெப்பர்ஸ், லிங்கின் பார்க், எமினம் இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அப்போவே. அப்போ வந்து அதெல்லாம் கேட்டு நான் சதறி ஃபர்ஸ்ட் எல்லாம் ரெட் ஹாட் சில்லி என்ன பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு இருக்கும்.
2 தடவை 3 தடவை கேட்டப்போ எனக்கு வந்து அப்படியே அதெல்லாம் பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு. அவன் பயங்கர கிட்டார் ஃபேன் அவன். ஸோ அதனால் அவன்கிட்ட கிட்டார் இல்லை, என்கிட்ட கிட்டார் இருக்குது, அவன்கிட்ட பொறுமை இருக்குது. அவன் போவான் ultimateguitar.com போயிட்டு டேப்ஸ் எல்லாம் வந்து எழுதிட்டு வருவான். ஏன்னா பிரிண்ட் எடுக்க காசு ஆகும், 10 பேஜ் எழுதி எடுத்து டேப்ஸ் மட்டும் நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு தினமும் அவன் ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஒரே பராமரி என்னோட கிட்டார்ல என்னோட வேகமா அவங்க வயிற்றுச்சல் திருப்பி ப்ரௌசிங் சென்டர் அவனை போய் ஸ்னைப்பர்ல போடுங்க அப்படின்ட்டு ஒரு வெறியில சரி அப்படின்ட்டு இப்படியே வந்து ஒரு 4 கார்டு கற்றுக்கிட்டோன்னே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டு 2 பாட்டு வந்து எழுத ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு பாட்டு கற்றுக்கிறது வந்து ஒரு 4-5 பாட்டு தான் மொத்தம் கற்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எழுதுறது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சினிமா பாடல்கள் இல்லை, நான் மோஸ்ட்டாக அந்த இங்கிலீஷ் சாங்ஸ் ஜான் லென்னனோட ஒரு 2 பாட்டு, இட்ஸ் ஈஸியஸ்ட் சாங்ஸ் டு லேர்ன் ஆன் கிட்டார் அப்படின்னு ஒர்க்கிங் கிளாஸ் ஹீரோன்னு பாட்டு, அப்புறம் கோல்ப்ளேயோட 1-2 பாட்டு, ரேடியோ ஹெட்டோட ஒரு பாட்டு 2 பாட்டு, இது மாதிரி. அப்போ அந்த ஐபாட் ஷஃபில் என்னெல்லாம் பேண்ட்ஸ் இருந்துச்சோ அந்த ஒரு 4-5 பாட்டு, அதில் எது ஈஸியாக இருந்துச்சோ டிஸ்டில் பண்ணி அப்படியே ஒரு 4-5 கார்டு கற்றுக்கிட்டேன். அந்த 4-5 கார்டு வச்சு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான் இந்த கேரியரே. திருக்கிள்ளி நான் தாண்டா அடமூத்த தீப்பொறி நான் தாண்டா 10,000 வெடி வெடிக்கிற சரத்துல அந்த மொத்த வெடி நான் தாண்டா. இந்த பாட்காஸ்ட்ல மென்ஷன் பண்ண அனைத்து கேபர் பாடல்களும் ஒரு டிரைவ் இல்லாத பாடல் ஒரு டிரைவ் லிங்க்லையும் இருக்கும் பாடல்கள் ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்டாகவும் இந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் செய்யப்படும். அண்ட் டிக்கெட் லிங்க்ஸுமே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து இருக்கும். நீங்க டிக்கெட்ஸ் வேணும்னா நீங்க பை பண்ணிக்கலாம். வேற ஏதாவது வாங்க, ஷோக்கு வாங்க, இல்லை ஷோ எல்லாரும் ஊர்வலம் வாங்க. எனக்குமே வந்து ஷோ பண்ணுறது வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும். நான் ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் நான் ஒரு மாதிரி இருப்பேன். அத்தனை பேர் வந்து உங்களோட சேர்ந்து பாடும் ஸ்டேஜில் அருணேஷை பார்த்துட்டு இவனை வெட்டுக்கிறான்னா அவனுக்கு எல்லாம் வெட்டுவாங்க. லாஸ்ட் இயர் நீங்க சொல்றீங்களா யோகி பீனால தான் ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட் இயர் அவர் மேடை ஷோல வந்து மேல இருந்து கேபர் பிக் ஃபேன்னாரு. அப்போ எப்படி இருந்துச்சு? நம்ம சர்க்கிள்ல நீங்க சொல்றீங்க ரேண்டமா அவ்வளவு டிஸ்கிரைப் பண்ணி சொல்றீங்க. அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு, ஓடியோமா கேட்டான் சதறிட்டாங்க. அவர் அங்க வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் இருந்ததே யாருக்கும் தெரியாது. அவர் மேல அந்த இதுல இருந்தாரு. டக்குன்னு கேபர் பிக் ஃபேன் போ பண்ணிட்டாரு. அப்படி